ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் மை சேனல் ஆர்மிஸ். என் ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எனக்காக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்டா. என்னோடய ரியானா பட்டர்ஃப்ளை சேனலில் வீடியோஸ் வராது, ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதில் வீடியோஸ் போட மாட்டேன். இதில் தான் கொஞ்சம் டேஸ் வீடியோஸ் போடுவேன். ஸோ எனக்காக இதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்டால் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கடா. டேக்கோக்கு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ டேக்கோக் கேட்டவங்களுக்காக டேக்கோக்கு இது. நெக்ஸ்ட்டு ஜிகுக் வரும்டா. ஜிகுக் தான் போடலான்ட்டு இருந்தேன். இதை நான் ரொம்ப டேஸாக திங்க் பண்ணி வச்சுருந்தது. இது எப்பயோ ரெடி பண்ணது. ஸோ அதனால் இதை போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் பார்த்துட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு டேக்கோக் போடுவேன், இல்லைனா டேக்கோக் போட மாட்டேன். பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்கும். ஸோ எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கங்கடா. தயவு செஞ்சு பிஎல் பிடிக்காதவங்களாம் பார்க்காதீங்கடா. ஏன்னா பிடிக்காதவங்களாம் பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கலண்ணா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களை யாரும் பார்க்கணும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிக்காதவங்களாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்கடா. வீடியோட லாஸ்ட்டில் கொஞ்சம் நிறையா பேசியிருப்பேன். ஸோ அதை கொஞ்சம் கேளுங்க, என்ன பேசியிருக்கேன்ட்டு. இங்கேயே நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ லாஸ்ட்லேயும் கொஞ்சம் பேசியிருக்கேன், கேளுங்கடா. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்தா ஜேகே அண்ட் டீம் 2 பேருமே ஸ்கூல் தான் படிச்சிட்ருக்காங்க. 2 பேரும் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏய் டே, என்னடா ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டியா என்ன? இல்லை ஜெமினா, இன்னும் ஹோம்ஒர்க்லாம் முடிக்கவே இல்லை. இனிமேல் தான் முடிக்கணும்டா. ஏண்டா? இன்னைக்கு வேறு அந்த சார் வந்தார்னா உன்னை தாண்டா எழுப்பி ஹோம்ஒர்க்லாம் கேட்பாரு. இன்னும் முடிக்காமல் என்ன பண்ண? அது வந்து ஜிமினா, நானும் முடிக்கலான்னு தாண்டா பார்த்தேன். பட் எனக்கு இந்த சம் எதுவுமே புரியலடா. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். நீ முடிச்சியாடா ஜிமினா? என்ன டே கேட்குற? நீ முடிச்சியாடா? நானாச்சும் ஹோம்ஒர்க் முடிக்கிறதாச்சும் நானே யாராச்சும் எழுதிக்கிட்டு வந்தால் பார்த்து காப்பி பண்ணி வைக்கலான்னு தாண்டா வந்தேன். நானே ஒன்றை பார்த்து எழுதலான்னு வந்தேன். நீ என்னென்னா இப்படி பண்ணிட்ட. சரி விடு, எவனாச்சும் வருவான், அவனை பார்த்து எழுதிக்கலாம் நம்ம அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ டே ரொம்பவே அப்படியே சைலண்ட்டாக எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது ஜிமின் தான், ஏய் என்ன டே, என்ன ஒரு மாதிரி இருக்க? என்னடா ஆச்சு? அது ஒன்றும் இல்லைடா. ஏய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை ஜிமினா. ஏண்டா ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு தான் சேடாக இருக்கியா? ஆமாண்டா. சரிடா, அதான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் டே ஏதோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சேடாக இருக்கான். இப்போது ஜங்குக் தான் கிளாஸ் ரூமில் என்ட்ரி ஆகுறான். டே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டான். ஜங்குக் ரொம்பவே ஒரு மாதிரியான டைப்பாக இருப்பான், ரவுடி மாதிரி. அந்த கிளாஸில் எல்லா சாருங்களும் அவங்ககிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லா ஒர்க்குமே பண்ணுவான். பட் அவன் ஒரு ரவுடி மாதிரி தான் இருப்பான். சரியா கிளாஸ்க்கெலாம் வரவே மாட்டான். பட் வந்தான் எல்லா ஒர்க்குமே கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுவான் ஜங்குக். இப்போது கிளாஸ்லாம் முடியுது. ஜிமினும் தயாங்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு வரான் ஜிமின். பட் தயாங் எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக பேசாமல் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு வரான். இப்போ ஜிமின் தான், டேய் மச்சான், டேய் தயாங்கா, எவ்வளோ தாண்டா கத்திக்கிட்டு இருக்கேன், காதலே வாங்க மாட்டேன், என்ன தாண்டா திங்க் பண்ணிக்கிட்டு வர? என்ன ஆச்சுடா உனக்கு அப்படின்ட்டு ஜிமின் தயாங்க போட்டு ஒழுக்குறான். தயாங்க, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. டேய் எதையாச்சும் மறைக்கிறியா என்ன? இல்லைடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் திருப்பியும் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே வரான். இப்போ ஜிமினோட வீடு வந்துடுச்சு. ஸோ ஜிமின் அவனோட வீட்டுக்கு போயிட்டான். தயாங் மட்டும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். இப்போது தயாங் அப்படியே பின்னாடி பார்க்குறான், திரும்பி பார்க்குறான். பின்னாடி பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். தயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கீழே குனிச்சிக்கிட்டு வேக வேகமாக அவனோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். ஜங்குக்கும் பின்னாடியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக் ஒரு குரூப் ஆஃப் கேங் கூட தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவங்களும், ஏய் ஜங்குக்கா இங்கே பாருடா, ஏ மச்சான் பாருடா அப்படின்றாங்க. தயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் கீழே குமிச்சிக்கிட்டான். ஜங்குக் அந்த பசங்க கூட பேசிக்கிட்டே தான் வரான், சிரிச்சுக்கிட்டு. அப்படியே, டேய் சும்மா இருங்கடா,
கூப்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்கடா, தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரான். இல்லைடா மச்சான், இல்லை உன் ஆள் போதில்ல. ஏய் சங்குக்கா, ஏய் சங்குக், திரும்பி பாருடா அப்படின்றாங்க. தயாக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு இன்னும் வேகமாக நடக்கிறான். இந்த சங்குக்கும், டேய் யாராச்சும் தப்பாக நினைக்க போகிறாங்கடா, பக்கத்துலேயே இருக்கேன், என் பேரை சொல்லி கூப்பிட்றீங்கன்னு தப்பாக நினைப்பாங்கடா. இல்லை இல்லை மச்சான், இதெல்லாம் லவ்வர்ஸ்குள்ளே ஒரு கோட் வேர்ட் தான். இப்படிலாம் கூட்டாதான் நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு நம்மளோட ஆளுக்கும் தெரியும். அவனுக்கு தெரியும்டா, நம்ம அவனை தான் கூப்பிட்றோம், உன்னோட பேர் சொல்லி தான் கூப்பிட்றோன்னு அவனுக்கு தெரியும்டா. அவனுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே ஷையாக இருக்கும் பாடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் தயாவுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே பதட்டமாக இருக்குது. அப்படியே கீழே குனிஞ்சவன் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை, பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. வேக வேகமாக அவனோட வீட்டுக்கு போயிட்டான். இப்போது சங்குக்கும் தயாங்கோட வீட்டை கிராஸ் பண்ணி அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிக்கிட்டே போகிறான். இப்படியே தான் எங்கே பார்த்தாலுமே ஸ்கூலில் அடிக்கடி தயாங்க சங்குக்கோட நேம் சொல்லி தான் ஏய் சங்குக்கு இங்கே வாடா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தயாவுக்கு புரியும், ஏன்னா பக்கத்தில் தான் சங்குக்கு இருக்கான். பட் இவனும் சங்குக்குன்னு கத்தி கூப்பிட்றலாம், நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படின்லாம் இங்கே தயாவுக்கு தெரியும். தயாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். தயாவுக்கும் சங்குக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பிடிக்கும். பட் எல்லாம் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி கூப்பிட்றாங்கல்ல, அதெல்லாம் அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். சங்குக்கிட்ட பேசவே அப்படி தயங்குவான், ரொம்பவே பயப்படுவான் தயாங். ஜங்குக்கும் தயாங்கிட்ட பேச வருவான். பட் தயாங் அடிக்கடி ஜிமின் கூட இருந்து எங்கேயாச்சும் ஓடிடுவான். ஜிமினை கூட்டுக்கிட்டு ஜங்குக்கிட்ட பேசவே ரொம்ப பயப்படுவான். எப்படியே கொஞ்சமாக டேஸ் போகுது. இப்போது ஒன் டே எக்ஸாம் தானே நடக்குது. எக்ஸாமில் தயாங் நல்லா படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் சங்குக் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான். சங்குக் அப்படியே எக்ஸாம் எழுதுறதும் திரும்பி அப்படியே தயாங்க பார்க்குறதும் திருப்பி எக்ஸாம் எழுதுறதும் இப்படியே தான் இருக்கான். தயாங் நிமிர்ந்து கூட பார்க்கல, அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு சங்குக் பக்கத்தில் இருக்கான்னொடனே கீழே குனிஞ்சவன் நிமிராமல் எழுதிக்கிட்டு இருக்கான். பின்னாடி சிமினா தான், டேய் தயாங்கா, ஏய் என்னடா, ஏய் காட்டுறேன்னு சொன்னியடா, காட்டுடா, ஏய் சும்மா இருடா, மச்சான் நீ தாண்டா காட்டுறேன்னு சொன்னேன், காட்டுறா, பேப்பரை காட்டுறா ப்ளீஸ்டா, ஒன்றுமே படிக்கலடா, உன்னை தான் நம்பி வந்திருக்கேன்டா, ப்ளீஸ்டா மச்சான் காட்டுறா, டேய் சும்மா இருடா, சும்மா மாட்டிக்க போகிறோம் அப்படின்ட்டு தயாங்க கற்றுக்குறான். ஜிமின், டேய் மச்சான் ப்ளீஸ்டா எக்ஸாம் முடிஞ்சு போனோடனே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கி தரோம் ஓகேவாடா, ப்ளீஸ்டா காட்டுறா, டேய் மச்சான் ப்ளீஸ்டா, உன்னை தாண்டா நம்பியிருக்கேன், காட்டுறா அப்படின்றான். இப்போது டேவும் அப்படியே லைட்டாக நிமிர்ந்து பார்க்குறான். இப்போ சங்குக் தான் அப்படியே டேவை பார்த்து கண்ணடிக்கிறான். அப்படியே டே பயந்துக்கிட்டு அகைன் கீழே குனிஞ்சிக்கிறான். டேய் ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு சங்குக் கீழே குனிஞ்சிக்கிட்டு நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. பின்னாடி சிமினா, டேய் மச்சான் இன்னும் என்னடா பண்ணுற, லைட்டாக பேப்பர் இப்படி எடுத்து வைடா, நானே பார்த்து எழுதிக்கிறேன் அப்படின்றான். இப்போ தயாங்கம் அவனோட பேப்பரை லைட்டாக நகர்த்தி வைக்கிறான். சிமின் அப்படியே பார்த்து அது எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணிக்கிறான். இப்போது எக்ஸாம் முடியுது. சங்குக்கு அப்படியே தயாங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். தயாங்க்கு ஒரு மாதிரியாக இருக்குது. தயாங் அப்படியே எக்ஸாம் முடிச்சுட்டு பேப்பரை கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியில் ஓடி போகிறான். இப்போது ஜங்குக்கோட கேங்கும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போது ஜங்குக் தான் அவனோட கேங் கூட பேசிக்கிட்டு இருக்கான். இப்போது தயாங் ஜிமின் 2 பேரும் சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே ஜங்குக்கு கிராஸ் பண்ணி போகிறாங்க. உடனே தயாங் அப்படியே அமைதியாயிட்டான், கீழே குனிஞ்சிக்கிட்டே போகிறான். இப்போது ஜங்குக்கோட கேங்கில் இருக்க பசங்களாம், டேய் மச்சான் ஜங்குக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போது தயாங் கீழே குனிச்சிக்கிட்டான். இப்போ ஜிமின் தான், லூஸாடா மச்சான் இவனும், லூஸா பாரு, ஜங்குக் பக்கத்தில் தான் நிற்கிறான், அவனோன்னா ஜங்குக்கான்னு கத்துறானோ, கொஞ்சம் கூட அவனுக்கெல்லாம் புத்தியே இல்லைடா அப்படின்ட்டு ஜிமின் திட்டிக்கிட்டு போகிறான். தயாங்க்கு தான் தெரியும் அவங்க யாரை கூப்பிட்றாங்கன்ட்டு. தயாங்கும் எதுவுமே சொல்ல அப்படியே அமைதியாக ஜிமினை வாடான்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறான். இப்போது ஜங்குக்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டேவை பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போது ஒன் டே பசங்க எல்லாம் ஜாலியாக அப்படியே மதியம் சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக் தான்
டேக்கிட்ட அவனோட லவ்வை எப்படியாச்சும் சொல்லணும். ஏன்னா 8th ஸ்டாண்டர்டோட இந்த ஸ்கூலில் முடியுது. வேறு ஸ்கூல் தான் இனிமேல் போய் படிக்கணும். எப்படியாச்சும் ஜங்குக் டேக்கிட்ட நம்மளோட லவ்வை சொல்லியே ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் சொல்லிருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஆமாண்டா மச்சான், இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது, எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் லீவ் விட்டுருவாங்க. லீவ் விட்டாங்கன்னா நீ அப்புறம் உன்னோட லவ்வை எப்படிடா சொல்லுவேன்? எப்படியாச்சும் சொல்லிடுறா அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஜங்குக்கும் இதே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது அந்த ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாங்க. ஸ்கூல் முடிய போகுது இல்லையா, ஸோ ஃபேர்வெல் டேக்காக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் செம்மையாக டான்ஸ் ஆடுவான். டேக்கு கொஞ்சம் தான் டான்ஸ் வரும். ஸோ அங்கே ஜங்குக் அவனோட கேங் எல்லாம் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கிளாஸ் ரூமில். இப்போது டே அனதர் சைடில் வேற ஒரு குரூப்பில் தான் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் அவனோட குரூப்புக்குலாம் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு டே இருக்க குரூப்புக்கு தான் போகிறான். போயிட்டு பார்க்குறான். இப்போது ஜங்குக்கை பார்த்த உடனே டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டான். சரியாகவே டான்ஸ் ஆடவே இல்லை. இப்போது அங்கே இருக்க கேங்கில் ஒரு பையன் தான், ஜங்குக் செம்மையாக ஆடுவான் தெரியுமா, எனக்காக ஜங்குக் எங்களுக்காக ஒரு டான்ஸ் பண்ணான்டா, ப்ளீஸ்டா அப்படின்றாங்க. ஜங்குக்கும் டேவை பார்க்குறான். டே அப்படியே கீழே குனிச்சிக்கிட்டான். என்ன டான்ஸ் பண்ணுமா? ஆமாம் ஜங்குக், ப்ளீஸ்டா எங்களுக்காக ஒரே ஒரு டான்ஸ் பண்ணுடா அப்படின்றாங்க. இப்போது ஜங்குக் தான் அப்படியே டேவை பார்த்துட்டு டான்ஸ் தானே, பண்ணிட்டா போச்சு அப்படின்ட்டு சாங் போட சொல்கிறாங்க. அது விஜய் சாங் செம்மையாக இருக்குது. எல்லா பக்கம் ஒருவனுக்கே சாங் இருக்குல்ல, ஸோ அந்த சாங் இமேஜின் பண்ணிக்கிங்க. அதில் விஜய் எப்படி ஆடுறாரோ அதே மாதிரி இப்போ ஜங்குக் தான் அப்படியே அந்த டான்ஸுக்கு செம்மையாக டான்ஸ் ஆடுறான். அப்படியே மெய் மறந்து பார்க்குறான் ஜங்குக்கே. டேக்கு செம்மையாக பிடிக்கும் ஜங்குக் டான்ஸ் ஆடுறது. இப்போது ஜங்குக்கே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக் அப்படியே அந்த டான்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேவை பார்த்து அப்படியே கண்ணடிச்சிருப்பான். யாருமே இதை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியே டே அகைன் கீழே குனிஞ்சிருப்பான். இப்போது ஜங்குக் தான் அப்படி வெளியில் போகிறான். இப்போது இங்கே டான்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஜிமின் தான் டேக்கிட்ட வந்து டே என்னடா என்ன ஜிமினா அது வந்து மாடியில் கம்ப்யூட்டர் ரூம் இருக்குல்லடா, அதுக்கு என்னடா, அங்கே தான் கேசட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்களாம், போய் நீ அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வரியா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும் என்னடா சொல்கிற, சரி நீனும் வாங்க ஜிமினா, 2 பேரும் போகலாம் அப்படின்ட்டு டே கூப்பிட்றான். ஜிமினும் இல்லை மச்சான், இல்லை நான் இப்போ வரல, நீ போய் எடுத்துக்கிட்டு வாடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, என்னை வேற இவன் கூட்டான், இந்த கெவின் பையன் கூட்டிருக்கான், நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்டா, அவன் வேற என்னை கூட்டுக்கிட்டே இருக்கான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த கெவினை கூட்டுக்கிட்டு அவன் போயிட்டான். இப்போ டேவும் என்னடா இது கம்ப்யூட்டர் ரூமுக்கா அப்படின்ட்டு போகிறான். உள்ளே போகிறான். அது மாடியில் லாஸ்ட்டாக இருக்க கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு டே அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்குறான் எங்கே கேசட் இருக்குன்னு. அப்படியே சுற்றி பார்க்குறான். அங்கே ஒரு கேசட் இருக்குது. போயிட்டு அந்த கேசட்டை எடுக்கிறான் கையில். எடுத்துட்டு அங்கே அப்படியே ஒரு கம்ப்யூட்டரையும் பார்த்துக்கிட்டு அப்படியே தடவி பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போது டே அப்படியே சரி நம்ம போகலாம், டைம் ஆச்சுல்ல, இந்த ஜிமின் வேற தேட ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னுட்டே அந்த கேசட்டை எடுத்துக்கிட்டு இப்படி திரும்புகிறான். பார்த்தா ஜங்குக் உள்ள அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வரான். டேக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. உடனே டே அப்படியே வெளியில் போக ட்ரை பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் அந்த ரூமை அப்படியே லாக் பண்ணுறான். டேக்கு அப்படியே பயமாயிடுச்சு. என்ன பண்ணுற, நான் வெளியில் போனோம், என்ன பண்ணுற நீனு, டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு டே கிட்ட போகிறான். இப்போ ஜங்குக்கும் டேய் இங்கே பாரு, உனக்கு தெரியும்ல
உனக்கு தெரியும்லடா நான் உன் பின்னாடி சுற்றுறது. உன்னை லவ் பண்ணுறேன், அதெல்லாம் உனக்கு தெரியும்ல அப்படின்ட்டு கிட்ட சங்குக்கு வரான். பட்டி அப்படியே பதட்டமாக கீழே குடிச்சிக்கிட்டு, இல்லை இல்லை எனக்கு தெரியாது, என்னை விடு நான் வெளியில் போகணும், என்னை வேற ஜிமின் தேடுவான், விடு சங்குக்கா அப்படின்றான். ஏய், எனக்கு ஆன்சர் பண்ணாமல் நீ வெளியில் போக முடியுமா என்ன? அதெல்லாம் வெளியில் போக முடியாது, இங்கே இரு அப்படின்றான். இல்லை யாராச்சும் பார்த்துட்டா, சார் டீச்சர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா விடு சங்குக்கா, நான் வெளியில் போகிறேன். ஏய் தயாங், பாரு, நீ கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணாமல் நீ இங்கேருந்து போகவே முடியாது அப்படின்ட்டு இன்னும் கிட்ட வரான். டேக்கு ரொம்ப பயமாகுது. என்ன பண்ணுறேன்? நான் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான், வீட்டில் அவ்வளோதான், என்னை படிக்க கூட அனுப்ப மாட்டாங்க. எனக்கு இன்னும் வயசாகுது. நம்ம இன்னும் படிக்கிறோம், இப்போ தான் 8th ஸ்டாண்டர்டே படிக்கிறோம். என்னென்னா என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்க ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை விடு ஜங்குக்கா அப்படின்ட்டு போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண போகிறான். இப்போ ஜங்குக் தான் டேவோட கையை பிடிச்சி அப்படியே வாலில் பின் பண்ணுறான். இப்போது ஏய் விடு என்ன பண்ணுறட்டு ஜங்குக் விடு அப்படின்றான். இப்போது ஜங்குக் தான், இங்கே பாரு, யாரும் வரமாட்டாங்க, ஏற்கனவே என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லிட்டேன், அவங்க இங்கே தான் இருக்காங்க பக்கத்தில் வெளியில், யாராச்சும் வந்தால் அவங்க வந்து சொல்லுவாங்க, சரியா? பயப்படாத. பயந்து இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காதடா. இன்னும் கொஞ்சம் டேஸில் ஸ்கூல் முடிய போகுது, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்க முடியாது. எப்போ தான் நீ என்னோட லவ்வை புரிஞ்சுப்ப? உன்னோட லவ்வை எப்படா சொல்லுவ? இங்கே பாரு, நீ ஓகே சொன்னாதான்டா எனக்கும் புரியும், என்னை லவ் பண்ணுறியா இல்லையா, ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கிடைச்சாதானடா நான் உனக்காக வெயிட் பண்ண முடியும் அப்படின்ட்டு சங்குக் சொல்கிறான். டேவோ, நான் உன்னை லவ் பண்ணல, விடு என்னை விடு, அவனும் உன்னை லவ் பண்ணல, என்னை விடு, நான் போகணும் வெளியில், யாராச்சும் வந்துட போகிறாங்க, சாருங்க வந்துடுவாங்க, ப்ளீஸ் என்னை விடு அப்படின்ட்டு பிடிச்சி தள்ள பார்க்குறான். பட் சங்குக் ரொம்ப அப்படியே டைட்டாக ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு, ஏய் இங்கே பாரு, இப்போ நீ எனக்கு ஓகே சொன்னால் தான் நான் வெளில விடுவேன், இல்லைன்னா நீ வெளில போக முடியுமா? முடியாது. இங்கே பாரு, இப்போ நினச்சா கூட அவனை என்ன வேணா பண்ணுவேன், புரிஞ்சிக்கோ. நீ எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும், புரிஞ்சிக்கடா அப்படின்றான். அப்படியே சைலண்டா கீழே குனிஞ்சிக்கிட்டான். ஏய் இங்கே பாரு, என் கண்ணை பாரு, என்ன பாரு, உனக்கு என்ன பிடிக்கல? பிடிக்கல, ஒழுங்காக பார்த்து சொல்டா, பிடிக்கல என்ன அப்படின்றான். கீழே குனிச்சிக்கிட்டே, இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு பிடிக்காம தான் இப்படிலாம் பண்ணியடா. நான் பார்த்தா கீழே குனிஞ்சிக்கிறது, நான் பார்க்காத டைம் பூரா என்னே பார்க்கறது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? உனக்கும் என்னை பிடிச்சிருக்குட்டே, அதை சொல்லுடா, அதை விட்டு இந்த மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்காதடா, சொல்லு, ப்ளீஸ்டா டே, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா, நான் உன்னை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன்டா, சீரியஸாக லவ் பண்ணுறேன்டா, ப்ளீஸ் டே, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ டேவும் அப்படியே கீழே குனிச்சிக்கிட்டு அப்படியே டேவோட ஐஸ்லேருந்து லைட்டாக டியர்ஸ் வருது. டேக்கே தெரியல ஏன் அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருதுன்னு. அப்படியே குனிஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ சங்குக் தான் டேவோட ஃபேஸ் அப்படியே லைட்டாக தூக்கி பார்க்குறான். ஏன்டா, ஏன் கண் கலங்குது? உன் மனசில் நான் இருக்கேன் தானே, உன் மனசில் நான் இல்லைன்னா எதுக்குடா கண் கலங்குற? எதுக்கு டே கண் கலங்குற அப்படின்றான். இல்லை நீ ஒன்றும் என் மனசில் இல்லை அப்படின்ட்டு டே பிடிச்சி சங்குக்க தள்ளி விடுறான். ஏய் டே இங்கே பாரு டே, எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணுடா, இங்கேருந்து இல்லைன்னா நீ வெளில போக முடியாது டே அப்படின்ட்டு அகைன் பிடிச்சி அப்படியே டேவை வாலில் பின் பண்ணுறான். அப்படியே கிட்ட போகிறான். இப்போ டே அப்படியே கீழே குனிச்சிக்கிட்டான். ஏய் இங்கே பாருடா, இங்கே பாரு, இப்போ நினச்சா கூட நான் என்ன வேணா பண்ணுவேன். உன்னோட பர்மிஷன் இல்லாமல் உன்னை தொடக்கூடாதுன்னு இருக்கேன், இந்த மாதிரி பண்ணாத டே அப்படின்ட்டு சங்குக்கு அப்படியே ரூடா டேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறான். டேவும் அப்படியே லைட்டாக கீழே குனிஞ்சி அழுதுகிட்டே இருக்கான். இப்போது சங்குக்கு அப்படியே டே கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகிறான். கிட்ட போயிட்டு
அவனை கிஸ் பண்ணுறதுக்குன்னு போகிறான் பக்கத்தில். பட் டே உடனே சங்குக்கை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் ஓடியாந்துடுறான். வெளியில் பார்த்தா ஜங்குக்கோட கேங் எல்லாம் அப்படியே நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. டே அப்படியே லைட்டாக கண்ணை கசக்கிக்கிட்டே வெளியில் வரான். இப்போ எல்லோரும் ஏய் ஜங்குக்கா எங்கடா ஓடுற, எங்கே ஓடுற அப்படின்னு கிண்டல் பண்ணுற மாதிரி கூப்பிட்றாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே திரும்பி முறைச்சி பார்க்குறான் அந்த கேங்கே. அவங்க எல்லாருமே அப்படியே அமைதியாயிட்டாங்க. இப்போது டே அழுதுகிட்டே கீழே வந்துடுறான். கீழே வந்து அவனோட கிளாஸ்க்கு தான் போகிறான். இப்போது அங்கே ஜிமின் தான். டேய் என்ன மச்சான், கேசட் எடுத்து வந்தியா அப்படின்றான். டே உடனே அழுதுகிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு மச்சான், ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? என்னடா ஆச்சு? ஏதாச்சும் அந்த சங்குக் பண்ணிட்டானா என்ன அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். டே அப்படியே ஷாக்காக ஜிமினை பார்க்குறான். என்னடா ஆச்சு சொல்கிறான் மச்சான், ஏதாச்சும் அவன் பண்ணிட்டானா அப்படின்ட்டு அகைன் ஜிமின் கேட்குறான். இப்போ டே தான் ஜிமின் அப்படியே முறைச்சி பார்க்குறான். ஏய் என்னடா, ஏன்டா இப்படி பார்க்குற? இரு ஜிமினா, உனக்கு எப்படி தெரியும்? அங்கே சங்குக் இருக்கான்னு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்ட்டு டே ஜிமின் கிட்ட கேட்குறான். இப்போ ஜிமினும் ஏய் அது வந்து சொல்லு ஜிமினா சொல்லு, உனக்கு எப்படிடா தெரியும்? அங்கே சங்குக் இருக்கான்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அப்போ நீ வேணும்னே தான் என்னை அந்த ரூமுக்கு அனுப்பி வச்சியா? வேணும்னே தான் என்னை அவன்கிட்ட அனுப்பி வச்சியாடா அப்படின்ட்டு டே ஜிமினை பார்த்து அழுதுகிட்டே கேட்குறான். ஜிமின் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு அது வந்து தயாங் சொல்லுடா சொல்லு, என்னடா? இன்னும் அவங்க கூட சேர்ந்துட்டல்லடா அப்படின்றான். ஏய் இல்லடா தயாங், அது ஜங்குக் என்கிட்ட உன்கிட்ட மீட் பண்ணி பேசணும்னு சொன்னான்டா. நானும் எதுக்குன்னு கேட்டேன். அவன் அது ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட ஒரு வேலை இருக்குது, அவன்கிட்ட ஒன்று கேட்கணும், அவனை அந்த கம்ப்யூட்டர் ரூமுக்கு வர சொல்ல அப்படின்னு சொன்னான். நானும் எதுக்குன்னு கேட்டேன். அவன் அதெல்லாம் இல்லை, நான் அவன் டேக்கிட்டே பேசிக்கிறேன், நீ அவனை அந்த ரூமுக்கு வர சொல்லு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டான்டா. எனக்கும் என்ன ரீசன் சொல்கிறது, உன்னை எப்படி அங்கே அனுப்புறது எதுவுமே எனக்கு தெரியலடா. அதனால தான் அங்கே கேசட் இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொன்னேன்டா. ஏன் தயாங் ஏதாச்சும் பண்ணிட்டானா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். தயாங் அழுதுகிட்டே அது வந்து ஜிமினா, அந்த ஜங்குக்கு என்ன பிடிச்சி அவன் என்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறான்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவன் என்கிட்ட கிட்ட மூவ் பண்ணி என்னை கிஸ் பண்ண பார்த்தான்டா அப்படின்ட்டு அழுதுகிட்டே ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். என்னடா சொல்கிற? அவன் அந்த மாதிரிலாமாடா நடந்துக்கிட்டான் புரிக்கி? என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டானா? அவனுக்கு இருக்கு அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே கோவப்பட்டு இருடா நான் போய் அவனை கேட்குறேன். என்னால் என்கிட்ட இப்படிலாம் சொல்லி என்னை ஏமாற்றி என் ஃப்ரெண்டே வர வச்சுருக்கான்ல, என்னாலே அவன் வர வச்சுட்டான்ல, இருடா தயாங் அவனா போய் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே கோவப்பட்டு போகிறதுக்கு பார்க்குறான். இப்போ தயாங் தான் பிடிச்சிக்கிட்டு இல்லை வேணாம் ஜிமினா, நீ ஒன்றும் போய் கேட்க வேணாண்டா, ஒன்றும் வேணாம், இன்னும் கொஞ்சம் டேஸில் ஸ்கூல் முடிய போகுது, இந்த ஸ்கூல் முடிஞ்ச உடனே நான் வேறு ஸ்கூல் போயிடுவேன்ல, அவனும் வேறு ஸ்கூல் போயிடுவான்டா, அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேணாண்டா, அவனை மீட் பண்ணுற வேலை எனக்கு இருக்காதுல்ல, இன்னும் கொஞ்சம் டேஸ் தான்டா, அதான் எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இங்கே ஜிமினும் சரிடா மச்சான், சரி சாரிடா, நான் அந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடாதுல்ல, அவன் கேட்டான்ட்டு அவன்கிட்ட சொல்லாமல் ஒன்று அந்த ரூமுக்கு அனுப்பியிருக்கக்கூடாதுல்லடா, சாரிடா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் டேவை ஹக் பண்ணிக்கிறான். டேவும் ஜிமினை ஹக் பண்ணிக்கிட்டு அவனோட மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். என்னதான் ஜங்குக்கு இப்படிலாம் நடந்துக்கிட்டாலும் அது டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் டேக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஜங்குக் சொன்ன மாதிரி தான் ஜங்குக் பார்க்கும்போது டே கீழே குனிஞ்சிப்பான்.
ஜங்குக் பார்க்காத நேரம் ஃபுல்லாக தயாங் ஜங்குக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவனும் ஜங்குக்கை லவ் பண்ணுறான். பட் அவன்கிட்ட சொல்லவும் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா தயாங் ரொம்பவே வசதியான வீட்டு பையன். பட் ஜங்குக் அந்த மாதிரி கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்கூல்லே வந்து ஜங்குக் படிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ தயாங்கோட ஃபேமிலி கண்டிப்பாக இதுக்கெலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் இந்த சின்ன வயசுலேயே லவ் இதெல்லாம் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ தயாங்க்கு இதெல்லாம் நினச்சி தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் தயாங் ஜங்குக்கை ரொம்பவே அவாய்ட் பண்ணுவான். பட் ஜங்குக் இது எதையுமே கண்டுக்க மாட்டான். எப்போ பார்த்தாலுமே ஒரு பொறுக்கி மாதிரி தயாங் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான். தயாங் பார்த்தாலும் பார்க்கலனாலும் தயாங் பின்னாடி மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்பப்போ அவன் கேங் கூட சேர்ந்துக்கிட்டு தயாங்கை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக் அப்போவும் தயாங்க அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். சாட்டர்டே சண்டே வந்தால் லீவ் டேஸாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஜாலியாக லீவில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஜங்குக் அவன் சின்ன பையனாக இருந்தாலும் அப்படியே ஒரு பைக் எடுத்துக்கிட்டு தயாங்கோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுப்பான். ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். தயாங்க்கு ரொம்ப பயமாக இருக்கும். வீட்டில் மாட்டிக்க போகிறோமோ அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்கும். ஜங்குக் இது எதையுமே கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டான். தயாங்க சைட் அடிக்க சாட்டர்டே சண்டேனா லீவ் டேஸில் எப்போ பார்த்தாலுமே தயாங் வீட்டுக்கு முன்னாடியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். தயாங் வெளியில் வரமாட்டானா, அவனை பார்க்க முடியாதா அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். சம்டைம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் யாரையாச்சும் அழைச்சிக்கிட்டு வந்து ஸோ அவனுங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே தயாங் வீட்டு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படியே தான் அந்த டேஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாமும் அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. என்ன தான் தயாங் ஜங்குக்கை அவாய்ட் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது அவங்களாம் எதிர்பார்த்த மாதிரி ஃபேர்வெல் டேவும் வருது. ஃபஸ்ட்டு தயாங்கோட பர்ஃபார்மன்ஸ் தான் நடக்குது. தயாங் நல்லாவே டான்ஸ் ஆடுறான். அவங்க கேங் கூட சேர்ந்துக்கிட்டு டான்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவன் கீழே இறங்கி வரான் ஸ்டேஜ்லேருந்து. இப்போது ஜங்குக்கோட சாங் தான். ஜங்குக் அவனோட கேங் எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தயாங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ கைத்தட்டி கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரொம்பவே ஹாப்பியாக ஜங்குக்கை மட்டுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கும் டான்ஸ் ஆடும்போதெல்லாம் தயாங்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறான். ஜங்குக்கு இன்னைக்கு எப்படியாச்சும் தயாங்கை பார்த்து பேசிடணும். அவன்கிட்ட நம்மளோட லவ்வை சொல்லி அவனை அக்செப்ட் பண்ண வச்சிடணும். இப்போ விட்டால் ஸ்கூல் டேஸ் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் தயாங்க மீட் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அந்த கேங் டான்ஸும் முடிஞ்சிடுச்சு. இப்போது டான்ஸ் முடிஞ்சதும் எல்லாமே அப்படியே கீழே இறங்கி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே இருக்க ஹெச்எம் தான் ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிசு கொடுக்குறாங்க. இப்போது டேவோட கேங் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு பரிசு வாங்குது. அடுத்தது ஜங்குக்கோட கேங். ஜங்குக் தான் அந்த கேங்லேயே. இப்போது ஜங்குக்கோட கேங் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் போயிட்டு அங்கே பரிசு தராங்க. ஸோ அதையும் வாங்கிக்கிட்டு கீழே வரான். கீழே வரும்போது ஃபுல்லாக தயாங்க மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். தயாங்க அவனோட ஃப்ரெண்டு கூட ஜிமின் கூடலாம் சிரித்து பேசிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். தயாங்க அடிக்கடி ஜங்குக்கை தான் பார்க்குறான். ஜங்குக்கும் தயாங்க மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 பேரும் அவ்வளோதான் ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. பட் தயாங் அவனோட லவ்வை ஜங்குக்கிட்ட சொல்லவே இல்லை. பட் ஜங்குக்கை மட்டுமே பார்த்து அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போது கேங்காக எல்லாருமே அங்கே ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. குரூப் ஃபோட்டோ மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குரூப் ஃபோட்டோவுக்கு ஜங்குக் தயாங் எல்லாருமே ஒரே கிளாஸில். ஸோ எல்லாருமே கேங்காக நின்று ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் அவன் டான்ஸ் குரூப் கூட சேர்ந்து ஃபோட்டோ பிடிக்கிறான். தயாங் அவனோட டான்ஸ் குரூப் கூட சேர்ந்து ஃபோட்டோ பிடிக்கிறான். தயாங் அப்படி ஃபோட்டோ பிடிக்கும்போது ஜங்குக் போயிட்டு அப்போல்லாம் அவன்கிட்ட ஒரு குட்டியாக ஒரு மொபைல் இருக்கும். ஸோ அந்த மொபைல் வச்சு ஜங்குக் தயாங்க ஃபோட்டோ பிடிக்கிறான் அவனோட ஃபோனில். இப்போ அவனோட கேங்லாம்
ஓய் மச்சான், என்ன உன் பொண்டாட்டியை ஃபோட்டோ எடுக்கிறப்பல இருக்கு அப்படின்ட்டு சங்குக்கு கிண்டல் பண்ணுறாங்க. சங்குக்கும் டேய் சும்மா இருங்கடா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அங்கே இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலைஞ்சி போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனும் முடியுது, எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ அங்கே கொஞ்சம் சாருங்களும் டீச்சர்ஸுங்களும் சங்குக் தயாங் இன்னும் ஒரு 5-6 பசங்க இவங்க மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஸ்டேஜெல்லாம் இது பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது தயாங் கிட்ட தான் ஜிமின் டேய் மச்சான் லேட் ஆகிடுச்சிடா, நான் வீட்டுக்கு போக போகிறேன், நீனும் வரியா, வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு கிட்ட ஜிமின் கேட்குறான். இப்போ தயாங் அப்படியே சங்குக்கு பார்க்குறான். பார்த்துட்டு இல்லை ஜிமினா, நீ போயேன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்றான். டேய் நீ போயிடுவியாடா தனியா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போது தயாங் தான் நான் பார்த்து போய்க்கிறேன் மச்சான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். சங்குக்கும் அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு டேவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது ஜிமினும் சரி மச்சான் நான் கிளம்புறேன், நீ இப்படியே போயிடாத, போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போ சரியா அப்படின்னு சொல்கிறான். தயாங்கும் சரி ஜிமினா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அனுப்பி விட்டு இப்போது சங்குக்கை அப்படியே பார்க்குறான் தயாங். சங்குக்கும் தயாங்க பார்க்குறான். இப்போது தயாங் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு அங்கே அவனோட ஒரு கவரில் ட்ரெஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறான். போயிட்டு அவங்க டான்ஸுக்கு முன்னாடி அதாவது கிளம்பியிருப்பாங்கள்ல மேக்கப்லாம் போட்டு அந்த கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு அவனோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் போல அவன் சங்குக்கு நம்ம பின்னாடி வருவான், நம்மக்கிட்ட ஏதாச்சும் பேச வருவான் அப்படின்றதுக்காகவே தான் அந்த ரூமுக்கு போயிருப்பான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே தான் இப்போது சங்குக்கும் பின்னாடியே வந்திருப்பான். வந்துட்டு அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போனதும் சங்குக்கும் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வரான். அந்த டோரை அப்படியே லாக் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணுற சங்குக்கா, எதுக்கு லாக் பண்ணுற, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, இன்னும் சாருங்க டீச்சருங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க, இன்னும் அவங்க முடிச்சுட்டு போக கூட இல்லை, நீ என்னடா பண்ணுற, யாராச்சும் வந்து பார்த்தாங்கன்னா தப்பாக எடுத்துப்பாங்கடா, டோரை ஓப்பன் பண்ணுறா அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ சங்குக்கும் தயாங் இங்கே பாரு, இன்னைக்கு நான் உன்னை விட்டேன்னா கண்டிப்பாக என்னால் உன்கிட்ட பேச முடியாதுடா, உன் மனசில் இருக்கிறது என்னைக்காச்சும் என்கிட்ட சொல்கிறா, ப்ளீஸ்டா தயாங் ப்ளீஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுறா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா எதுவுமே தெரியாமல் என் மண்டை வெட்டிக்குது தெரியுமாடா, எனக்கு பைத்தியம் பிடிக்குதுடா, எனக்கு பைத்தியம் பிடிக்குது, ஏன்டா அந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ, இப்போவே எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ அப்படின்ட்டு ஜங்குக் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி போகிறான். அவன் கையில் அப்படியே அவனோட ட்ரெஸ்ஸு கவர்லாம் வச்சுருப்பானா, அதை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுற சங்குக்கா, கிட்ட வராத சங்குக்கா அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நகர்ந்து போய்கிட்டு இருக்கான். இப்போது சங்குக் தான் தயாங் பாரு, என்னால் இதுக்கப்புறம் என்னால் இது பண்ண முடியாதுடா, என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இன்றைக்கே நீ சொல்கிற, இன்றைக்கி எனக்கு தெரியாதுடா, அப்புறம் யாராச்சும் பார்த்து தப்பா நினச்சிட்டாங்கன்னா எனக்கு தெரியாது தயாங்க, அப்புறம் என் மேலே கோவப்படக்கூடாது, இங்கே பாரு நீ எனக்கு வேணும்டா, இப்பயாச்சும் உன்னோட முடிவை சொல்லு, இந்த மாதிரி என்னை வெயிட் பண்ண வைக்காத, நீ எதுவுமே சொல்லாமல் என்னை ஏன் இப்படிலாம் வெயிட் பண்ண வைக்கிற, இந்த மாதிரி என்னை வெயிட் பண்ண வைக்காத தயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரும். தயாங்க்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. இப்போது வெளியில் அப்படியே கொஞ்சம் பேர் பேசிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இப்போது தயாங்கா ஜங்குக் யாரோ வராங்க ஜங்குக், விடு ஜங்குக், நான் போகணும் ஜங்குக் அப்படின்றான். இப்போது ஜங்குக் தான் எதுக்குடா வந்த, எதுக்கு வந்த, இந்த ரூமுக்கு எதுக்கு வந்த, என்கிட்ட பேசணுன்னு தானே வந்த அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ தயாங் இல்லை சங்குக்கா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் வந்தேன். பொய் சொல்லாதடா, நிறைய பேர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் தானே போனாங்க, நீ எதுக்கு வந்த தனியாக
அதுவும் வரும்போது என்னை பார்த்துக்கிட்டே வந்தேன். நான் அதை நோட் பண்ணேன்டா. எதுக்கு வந்தேன் அப்படின்ட்டு ஜங்குக் தயாங் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி போகிறான். தயாங் இல்லை ஜங்குக்கா, இல்லை யாராச்சும் வந்துட்டு போகிறாங்க, விடு நம்ம பொறுமையாக பேசிக்கலாம் விடு அப்படின்ட்டு ஜங்குக்கை தள்ளி விட பார்க்குறான். ஜங்குக் ஏய் இப்போ விட்டா அவ்வளோதான்டா, ஸ்கூலே முடிஞ்சிடுச்சு. என்ன நீ இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேடா. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நைட்டில் அப்படியே பைத்தியம் பிடிக்குதுடா, தூக்கம் வர மாட்டேங்குது. உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. அதனால தான் லீவ் டேஸில் கூட உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் உன்னை பார்த்துடுறதுக்கு. உன்னை பார்க்காம இருக்க முடியலடா அப்படின்ட்டு ஜங்குக் கிட்ட வரான். தயாங்கும் ஏய் இங்கே பாரு, யாராச்சும் வந்துட்டு போகிறாங்க, ப்ளீஸ் இந்த மாதிரி கிட்ட வராது அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விட்டு ஓட ட்ரை பண்ணுறான். இப்போ ஜங்குக் அப்படியே தயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஏய் எங்கே ஓட பார்க்குற பாரு பொண்டாட்டி. என்ன பொண்டாட்டியா? ஆமாண்டா, நீ என்னோட பொண்டாட்டி தான், இனிமேல் நீ என்னோட பொண்டாட்டி தான்டா அப்படின்ட்டு கையை பிடிக்கலாம். ஏய் ஜங்குக் விடு, ஜங்குக் வலிக்குது, கையை பிடிக்காத விடு, யாராச்சும் வந்துட்டு போகிறாங்க, தப்பாக நினச்சிப்பாங்கடா. என் வீட்டில் தெரிஞ்சால் அவ்வளோதான், என்னை படிக்க வைக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ட்டு ஜங்குக் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு அப்படியே டேவோட செக்ஸ்லே அப்படியே கிஸ் பண்ணுறான். டேக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிட்டு நிற்கிறான். இப்போ ஜங்குக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட லிப் கிட்ட கிஸ் பண்ண வரான். இப்போ தான் டேக்கு அப்படியே தெரியுது என்ன பண்ணுறான்ட்டு. உடனே பிடிச்சி தள்ளிட்டான். என்ன பண்ணுற நீனு? இந்த மாதிரி தான் நடந்துப்பியா என்கிட்ட அப்படின்னு பிடிச்சி தள்ளுறான். இப்போ ஜங்குக் தான் ஏய் டே நீ என்னோட பொண்டாட்டிடா அப்படின்றான். இங்கே பாரு, நான் ஒன்றும் உனக்கு இன்னும் ஓகே சொல்லலை, இந்த மாதிரிலாம் நடந்துக்காத என்கிட்ட அப்படின்றான். இப்போ ஜங்குக்கும் நீ ஓகே சொல்லலைனாலும் எனக்கு தெரியும்டா, நீனும் என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றான். டேவும் இல்லை நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிடுறான். இது நைட் டைமா, ஃபங்க்ஷனே ஒரு 10 o'clock மேலே தான் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த ரூமுக்கும் போயிருப்பான். ஜங்குக் அப்படி பண்ணதும் அவன்கிட்டேருந்து தப்பிச்சு முடியாந்துருப்பான். இப்போது நைட் டைம் ஆகிடுச்சி. அப்படியே பயந்துக்கிட்டே அவனோட வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனா தூங்கவே இல்லை. ஜங்குக் பேசினதையும் ஜங்குக்குமே நினச்சிக்கிட்டே இருக்கான். அவனோட வீட்டுக்கு வெளியில் தான் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இன்னும் ஜங்குக் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போது ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போ தான் ஜங்குக்கும் அவனோட கேங் பாய்ஸும் அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக் டேவோட வீட்டை கிராஸ் பண்ணும்போது அவனுக்காக முழிச்சிக்கிட்டு இருப்பான்ட்டு அந்த சைடு பார்க்குறான். பார்த்தா டேவும் அங்கே தான் ஜங்குக்காக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு கொஞ்சம் சேடாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஓகே சொல்லவே இல்லை, ஸ்கூலும் முடிஞ்சிடுச்சு. அதே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் ஓகே சொல்லலைன்ட்டு. இப்போது ஜங்குக்கும் அப்படியே டேவே பார்த்துக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறான். இப்போ டேவும் ஜங்குக் போனதும் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து அவனோட ரூமில் தான் படுக்கிறான். டேக்கு தூக்கமே வரல, நல்லா புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கான். தூக்கமே வரல. ஜங்குக்கை நினச்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் 2 daysல ஸ்கூல் முடிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் ஜங்குக்கை பார்க்க முடியாது அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணிக்கிட்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் ஃபைனல் டே. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க குட்டி லெட்டர்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு அங்கங்கே பேசிக்கிட்டு அழுதுகிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இனிமேல் ஒன்று எப்படா மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் கண்ணில் ஒரு ஏக்கத்தோட அப்படியே இருக்காங்க. இங்கே டேவும் ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கும் டேவே பார்த்துக்கிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் எப்படா ஜங்குக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கும் டேக்கிட்ட எப்போ பேச போகிறோம்
அவன் என்ன சொல்லுவான், இதுக்கப்புறம் நம்மளால மீட் பண்ண முடியாதுல்ல, அவன் வேறு ஸ்கூல் போயிடுவான், நம்மளும் வேறு ஸ்கூல் போயிடுவோம்ல அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாம் பாய் சொல்லிக்கிட்டு இப்போது கலர் பொடி தான் அவங்கவுங்க பூசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பூசி விட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கான். பட் ஜங்குக் டேவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் அவனுக்கு கலர் பொடி பூசணுன்ட்டு கிட்ட போகிறான். பட் டே ஜங்குக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு கஷ்டமாக இருக்குது, டேக்கு அவனால் பூசி விட முடியலன்ட்டு. ஸோ கிட்ட போகும்போதெல்லாம் ஜங்குக்கு தப்பிச்சு போகிறான். இப்போது டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு பையன்தான் வந்து அப்படியே டேவோட ஃபேஸில் கலர் பொடி பூசிட்டு, ஏய் தயாங், நான் உனக்கு பூசிட்டேனே, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நீ என்கிட்ட சரியாக பேசினதே இல்லை, இருந்தாலும் எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். நிஜமாக சொல்கிறேன் டே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீ என்கிட்ட பேசலை, இந்த ஸ்கூல் டேஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உன்னையும் தான் டே, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட கையிலேருந்து லைட்டாக கலர் எடுத்து அவனோட ஃபேஸில் அப்படியே பூசுகிறான். அந்த பையனும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, ஏய் நான் தான் பூசிட்டேனே அப்படின்ட்டு சந்தோஷமாக குதிச்சுக்கிட்டே வேகமாக ஓடுறான். இது எல்லாத்தையுமே ஜங்குக் அப்படியே ஓரத்தில் நின்று முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு டே பூசி விட்டதையும் டேக்கு அந்த பையன் ஃபேஸ் ஃபுல்லாக பூசியிருப்பான். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறான். இப்போது அங்கே ஜங்குக்கோட சைட்லேருந்து பசங்களாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஜங்குக்கா, டைம் ஆகிடுச்சு, வாடா சீக்கிரம் வா, மணி ஆகிடுச்சு, வா, பஸ் வரப்போகுது, வாடா, அப்புறம் விட்டா அவ்வளோதான், லேட் ஆகிடும், வாடா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஜங்குக் திரும்பி டேவை பார்க்குறான். அந்த சைடு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்பயும் டே கிட்ட போனால் டே ஓடிடுவானா அப்படின்னு பயந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது டே தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே அவன் கண்ணில் அந்த பையன் கலர் பொடி பூசியிருப்பான்ல, ஸோ அது கண்ணில் பட்ட மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு கண்ணை துடைக்கிற மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக் தான் வேகமாக ஓடியாந்து டேவோட ஃபேஸில் அவனோட 2 ஹேண்ட்ஸால் இருக்க கலர் பொடி எல்லாத்தையுமே பூசிட்டு, பொண்டாட்டி, நான் ஜெயிச்சிட்டேன் தெரியுமா? நான் ஜெயிச்சிட்டேன் பத்தியா? நீ எனக்கு தான், நீ சொன்ன மாதிரி நான் கலர் பொடி பூசிட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்கிறான். டேவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போது ஜங்குக் அதுக்குள்ளே அந்த பசங்களாம் கூப்பிட்றாங்க, ஏய் ஜங்குக் குடியாடா அப்படின்றாங்க. ஜங்குக்கும் வேகமாக ஓடி போயிட்டான். டேவோட ஃபேஸில் பூசிட்டு லவ் யூடா பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஓடி இருப்பான். இப்போது டே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு திங்க் பண்ணுறான். டே சொல்லியிருப்பான் ஜங்குக்கு வந்து, டே நீ எனக்கு தான் உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே சீக்கிரம் உன்னோட பதில் சொல்கிறா அப்படின்ட்டு காலையிலே ஜங்குக்கு டேவை பிடிச்சி வச்சுக்கிட்டு பேசியிருந்திருப்பான். அதுக்கு டே சொல்லியிருப்பான், நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் ஜங்குக்கா, உனக்கு கிடைக்க மாட்டேன், கண்டிப்பாக நம்மளால் சேர முடியாது, அதுதான்டா விதி அப்படின்ட்டு டே சொல்லுவான். ஜங்குக்கா, அது எப்படின்னு நானும் பார்த்துறேன்டா, நீ எனக்கு தான் பொண்டாட்டி அப்படின்னா. இப்போ டே தான், ஒரு பெட்டு வச்சுக்கலாமா? இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஈவினிங் எல்லோரும் கலர் பொடி பூசுவாங்கள்ல, ஸோ நீ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே என் ஃபேஸில் உன்னால் முடிஞ்ச கலர் பொடியை பூசிட்டினா நீ நானும் சேர்றோம், அதை யாராலையுமே மாற்ற முடியாது. அதுவே நீ எனக்கு பூசலைன்னா நீனும் நானும் கண்டிப்பாக சேர முடியாது அப்படின்னு டே சொல்கிறப்பான். ஜங்குக்கும், பார்த்துடலாம்டா, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா, கண்டிப்பாக நான் இன்றைக்கி உன் ஃபேஸில் பூசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ ஜங்குக்கும் தேடி ஓடுவான் டே கிட்ட பூசத்துக்கு. பட் டே மிஸ் ஆகி ஓடி இருப்பான். இப்போது அந்த பையன் பூசின உடனே டே டைம் ஆகிடுச்சி, ஜங்குக்கும் அவனுக்கு பஸ்ஸு வேறு வந்துடும், ஸோ அவனால் பூச முடியாது அப்படின்றதுக்காகவே டேக்கு ஜங்குக்கை ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அவன் மனசு உடஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு தான் அவன் கண்ணில் அப்படியே இது பட்ட மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு நின்றுருப்பான். ஜங்குக்கும் வந்து பூசியிருப்பான். இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு டே தான், லவ் யூடா ஜங்குக்கா, லவ் யூடா, நானும் உன்னை லவ் பண்ணுறேன்டா, நான் உன்னை ரொம்ப டேஸாக லவ் பண்ணுறேன்டா, உன்கிட்ட சொல்ல மட்டும்தான் பயந்தேன். உன்னோட இந்த மாதிரி பிஹேவியர் நீ இப்படிலாம் இருக்கிறது தாண்டா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என் வீட்டில் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கடா. அதுக்காக தாண்டா நான் உன்னை வேணான்னு வேலைக்கு போனேன். பட் நீ என்ன பற்றியா என்னோடய ஃபேஸில் பூச முடியல நின்ன பற்றியா தயங்கி? அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அதனால தாண்டா நானே என்னோடய ஃபேஸில் பூசத்துக்காக நானே உனக்கு இது பண்ணேன். நீனும் வந்து பூசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டு இப்போ டேவும் போயிருப்பான் வீட்டுக்கு. இப்போது நைட் ஆகிடுச்சி. டேவோட ஃபோனுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ டே தான், யார் இது கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இது புது நம்பராக இருக்கே அப்படின்ட்டு அந்த கால் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணி காதல் வச்சோன்னே ஷாக்காக இருக்கு. பொண்டாடி என்ன இன்னைக்கு எப்படி பெட்டில் வின் பண்ணனா? நீ எனக்கு தாண்டா, எனக்கு தான் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். டே ஷாக்கா, ஜங்குக்கா நீயா? உனக்கு எப்படி என்னோட நம்பர் எப்படி கிடச்சிது அப்படின்ட்டு டே பயத்தோட கேட்குறான். இப்போ ஜங்குக்கும், ஓய் அது எப்படி பொண்டாட்டியோட நம்பர் புருஷனுக்கு கிடைக்காம இருக்குமா? அதெல்லாம் எப்படியோ வாங்கிட்டேன், இனிமே 2 பேரும் ஃபோன்லேயே பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டேவும், இல்லை வேணாம் ஜங்குக்கா, நீ என்கிட்ட பேசக்கூடாது. எங்கள் வீட்டில் நான் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான், என்னை படிக்க வைக்க மாட்டாங்க அதோட அப்படின்ட்டு டே பயப்படுறான். இப்போ ஜங்குக்கும், ஏய் அதெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? நான் இப்பயே கூட உன்னை வச்சு பார்த்துப்பேன் அப்படின்றான். டே இல்லை அதெல்லாம் முடியாது, நீ இன்னும் படிக்கணும் ஜங்குக்கா, படித்து ஒர்க்குக்கு போகணும், நல்ல நிலமையில் வரணும், அப்போ தான் அதுவும் இல்லாமல் நான் இன்னும் உனக்கு ஓகே சொல்லவே இல்லை அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும், ஓகே சொல்லலையா? அப்புறம் எப்படி? எனக்கு தெரியும் டே, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்டா, நீ ஓகே சொல்லனாலும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். டே இல்லை நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் ஒன்றும் லவ் பண்ணலையா? அப்புறம் எதுக்குடா நான் அன்னைக்கு கிஸ் பண்ணப்போ அன்னைக்கு அப்படியே தானே இருந்தேன், திருப்பி என்கிட்ட என்ன சண்டையை போட்டேன்? எதுவும் சண்டை போடல. இன்னைக்கு நான் கலர் பொடி போஸ்னால அப்போ கூட நீ அமைதியாக தானடா இருந்த அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அது வந்து நான் கண்ணில் தூசி பட்டுடுச்சு, அதனால தான் நீ பூசினேன், இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஓடிருப்பேன், உன்னால் என் ஃபேஸில் பூசியிருக்க முடியாது. ஏய் நீ தானடா சொன்ன ஃபேஸில் பூசினா சேர்ந்துடலாம் அப்படின்லாம் சொன்னியேடா அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். இல்லை அது நான் கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு தொடச்சிக்கிட்டு இருந்தேன், நீ வந்து ஏமாற்றி பூசிட்ட, அதெல்லாம் கணக்கில் கிடையாது, நம்ம சேர முடியாது ஜங்குக்கா அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு செமக்கம் வருது. ஏய் இங்கே பாரு, நீ என்னோடது, ஏன் பொண்டாட்டிட்டா, உன்னை எவனுக்கும் விட்டு தர மாட்டேன், இன்னும் கொஞ்சம் டேஸ் தான், படித்து முடிச்சுட்டு வந்து உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்டா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். டேவும், அதான் சொல்கிறேன் ஜங்குக்கா, நீ படித்து முடிச்சுட்டு வா, நீ ஒரு நல்ல நிலமையில் வந்ததுக்கப்புறம் அப்போ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, என் வீட்டில் அக்செப்ட் பண்ணாங்கன்னா. பட் இப்போ இதை பற்றிலாம் பேசாத, எனக்காக ஒன்று பண்ணு அப்படின்ட்டு டே சொல்கிறான். ஜங்குக்கும், என்னடா என்ன பண்ணோம்? நீ என்னை பார்க்க இனிமேல் வராத, என் வீட்டுக்கு முன்னாடி அப்படிலாம் வராத, யாராச்சும் பார்த்தா தப்பாக எடுத்துப்பாங்க. ஜங்குக்கா நீ இனிமேல் உன்னோட ஸ்டடீஸை பாரு, நானும் வேறு ஸ்கூல் போயிடுவேன், நானும் இனிமேல் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு டே சொல்கிறான். ஜங்குக்கும், ஏய் என்ன இப்படி சொல்கிற, உன்னை பார்க்காமலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். டே உனக்கு நான் வேணாமா அப்படின்ட்டு டே கேட்குறான். இப்போ ஜங்கு, ஏய் நீ எனக்கு வேணும்டா, வேணும் அப்படின்றான். அப்போனா நீ ஒழுங்காக படி, காலேஜெலாம் முடி, அதுக்கப்புறம் வந்து என்னோடய வீட்டில் பேசு அப்படின்ட்டு டே சொல்கிறான். ஜங்குக்கும், சரிடா, அதுக்கு நான் உன்னை பார்க்கக்கூடாதுலாம்,
அப்படிலாம் ரூல்ஸ் போடாத, என்னால் உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாதுடா அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். பட்டி பாரு, நீ என்னை உண்மையாக லவ் பண்ணா என்னை பார்க்க வராத, என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத, நீ ஒழுங்காக படித்து நல்லா ஒர்க்குக்கு போ, அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேமிலியில் கேளு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஜங்குக்கு செமக்கம் வருது. என்னடா இன்னும் லவ்வே சொல்ல மாட்டான், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான், வாய்த்து வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு இன்னும் அந்த 3 வார்த்தையை மட்டும் சொல்லவே மாட்டான் அப்படின்ட்டு கோவமா கத்திக்கிட்டு போகிறான். ஐயோ ஜங்குக்கா, இவன் வாயாலேருந்து அந்த 3 வார்த்தை வரத்துக்குள்ளே நம்மளை பாடா படுத்திடுவான் போல இருக்கு அப்படின்ட்டு அவனும் மனைவிக்கிட்டே இருக்கான். இங்கே டேவும் இனிமேல் ஜங்குக் நம்மளை மீட் பண்ண வரக்கூடாது, நம்ம நல்லா படிக்கணும், அப்போ தான் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்ட்டு அவனும் திங்க் பண்ணிக்கிட்டு வேறு ஸ்கூலில் சேர்ந்துடான். ஜங்குக் வேறு ஸ்கூல். ஸோ 2 பேருமே நல்லாவே படிக்கிறாங்க. பட் ரொம்பவே நல்லா படிக்கிறான். 2 பேருக்குள்ள அப்பப்போ ஜங்குக் கால் பண்ணுவான், பட் எடுக்க மாட்டான். சொல்லியிருப்பான், என்னோட நீ அதிக மார்க் வாங்கணும், என்னோட நீ பெஸ்ட்டாக படிச்சுட்டு வரணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஸோ போட்டி போட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது தான் நல்ல மார்க் எடுக்கிறான், ஜங்குக் கொஞ்சம் கம்மியான மார்க், அப்படி தான் இதாகுது. அடுத்தது 11th 12th இப்படின்னு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. 12th முடிக்கும்போது ஜங்குக் ரொம்பவே கம்மியான மார்க் தான் எடுத்திருப்பான். நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜோட சேர்ந்து அவனோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அவன் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணி நல்ல காலேஜ் வரைக்கும் போயிட்டான். பட் இங்கே ஜங்குக் தான் ஸ்கூல்லே சரியாக படிச்சிருக்க மாட்டான், நல்ல மார்க்கும் எடுத்திருக்க மாட்டான். ஜங்குக்கு வீட்டில் அம்மாவும் இல்லை, அப்பா மட்டும்தான், அவரும் கண்டுக்கிறதே இல்லை ஜங்குக்கை. அவனோட கேங் கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக சீட் அடிச்சுக்கிட்டு பொண்ணுங்கள்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அடிக்கடி டேவோட ஞாபகம் வரும். டேக்கு கால் பண்ணால் எடுக்க மாட்டான், அவனுக்கும் அது தெரியும். ஸோ அப்பப்போ டேவோட ஞாபகம் வரும். இருந்தாலும் அந்த படிக்கணும் சொன்னது அது எல்லாத்தையுமே மறந்துட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த சைட் டேவோட மனசு ஃபுல்லாக ஜங்குக் மட்டும்தான் இருக்கான். ஜங்குக் எப்படியாச்சும் அவனோட ஸ்டடீஸ்லாம் நேரம் முடிச்சிருப்பான், அவனும் நம்மள மாதிரி ஒரு காலேஜில் சேர்ந்துருப்பான்ல, அவன் கண்டிப்பாக ஒர்க்குக்கு போயிட்டு வந்து என்னை மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்ட்டு நல்ல கனவு கோட்டையிலே ஜங்குக்கு நினச்சிக்கிட்டு டெய்லியும் அவனோட லவ் டேஸில் நடந்தது, ஜங்குக்கு அவன்கிட்ட ஒரு இது பண்ணது, அது எல்லாத்தையுமே திங்க் பண்ணி அவனும் ஹாப்பியாக இருக்கான். பட் ஜங்குக்கு இங்கே நல்லா குடிச்சிக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்படி சுற்றிக்கிட்டு காலேஜ்லாம் ஜாயின் பண்ணவே இல்லை. ஏதாச்சும் குட்டி ஒர்க்கு யாராச்சும் கொடுக்கறது அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியே தான் சுற்றி வரான். அவனை பற்றி இவனுக்கும் தெரியல, இவனை பற்றி அவனுக்கும் தெரியல, இப்படியே டேஸ் போகுது. இப்போது ஒன் டே ஜிமின் தான் தயாங் கால் பண்ணுறான். மச்சான் தயாங்கா அப்படின்றான். இப்போது மச்சான் ஜிமின் எப்படிடா இருக்க, ரொம்ப டேஸ் ஆச்சுடா பேசி, எப்படிடா இருக்க அப்படின்ட்டு கேட்குறான். அவனும் நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்ட்டு அவன் லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்கிறான். இப்போ டேவும் என்ன காலேஜ் படிக்கிறான், என்ன கோர்ஸ் படிக்கிறான், இப்படியே 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமாடா அப்படின்றான். என்னடா என்ன அப்படின்ட்டு கேட்குறான். அது இந்த ஜங்குக்கு இருக்கான் பாரு, அந்த ஜங்குக்கு ஜங்குக்கு என்னடா அப்படின்ட்டு ஆர்வமாக கேட்குறான். அது ஏன்டா கேட்குற, பொறுக்கி மாதிரி சுற்றிக்கிட்டு ரோட்டில் போகிற பொண்ணுங்கள்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு அவன் அந்த கேங் கூட சேர்ந்துக்கிட்டு தான்டா உருப்பிடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு மெக்கானிக் கடையை தான் வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கான் போல இருக்குடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். என்னடா சொல்கிற, ஜங்குக் படிக்கலையா அப்படின்ட்டு ஷாக்காக கேட்குறான். எங்கடா அவன் எங்கடா படித்தான், 12th முடிச்சுட்டு அவன் ஒன்றும் படிக்கலடா, அப்படியே நிப்பாட்டிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு பொறுக்கியாட்டம் தாண்டா சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின் ஜங்குக்கை பற்றி இப்படிலாம் சொல்ல டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா சொல்கிற,
அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போது ஜிமின் தான், ஆமாம் மச்சான், அன்றைக்கி ஒரு நாள் அவனோட கடைக்கு தான் போனேன். வண்டி சரியில்லைன்ட்டு அவன் தான் சர்வீஸ் பார்த்து விட்டான். அப்போ கூட பாரேன் அவன் எப்படிட்டுமா இருக்கான். உடம்பு ஃபுல்லாக டைட்டாக போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ரவுடி மாதிரி செயின்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இருக்கான்டா பொறிக்க மாதிரி. கையில் வேற பாட்டில் வேற எப்போ பாரு குடிச்சிக்கிட்டே தாண்டா இருக்கான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். டேக்கு இதெல்லாம் கேட்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரிடா மச்சான், அவனை பற்றியே பேசி இதுன்றான். நீ எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இவங்க 2 பேரை பற்றி நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஜிமின் காலை கட் பண்ணுறான். ஜிமின் காலை கட் பண்ணதும் டேக்கு ரொம்ப சேடாக இருக்குது. சங்குக்கா, நீ என்னடா இந்த மாதிரி இருக்கியா? ஒரு ரவுடி மாதிரி இருக்குன்றான். ஜிமின் இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ வலிக்கும். இதெல்லாம் உனக்கு தெரியலல்ல? என்கிட்ட என்னடா சொன்ன? நல்லா படிக்கிறேன் அப்படின்னு தானடா சொன்னேன். இப்போ என்னை மறந்துட்டு குடிச்சிக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இப்படி தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கல. ஏண்டா இப்படி பண்ண? நான் எப்படிடா என் வீட்டில் சொல்லுவேன் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு எப்படிடா சொல்லுவேன்? அவங்க எப்படிடா ஒத்துப்பாங்க? நீ ஏதாச்சும் படிச்சுட்டு ஒர்க்குக்கு போயிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு நான் இருந்தேனேடா. இப்போ நான் என்னடா சொல்வேன் என் வீட்டில்? அவங்க கேட்டா நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்டால் நான் என்னடா சொல்வேன்? என்ன ஒர்க் பண்ணுறான்னு கேட்டால் நான் என்னடா பதில் சொல்வேன்? ஏன் சங்குக்கா இந்த மாதிரி மாறிட்ட நீனு? ஏண்டா நம்ம பேசாத கொஞ்சம் டேஸ்லேயே நீ இப்படி மாறிட்ட? என்னை மறந்துட்டியாடா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே சேடாகவே அழுதுகிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு தான் அப்படியே அவனோட அந்த மெக்கானிக் ஷெட்டில் அப்படியே வாட்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே வாயில் குடிச்சிக்கிட்டு டேய் மச்சான் எங்கடா போனீங்க? எங்கடா போனீங்க அப்படின்னுக்கிட்டே வந்து அப்படியே உட்காரான். ஒரு கார் மேலே ஏறி ஜம்ப் பண்ணி தான் அப்படியே அந்த பாட்டிலை ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே அப்படியே அந்த பாட்டிலை தூக்கி போட்டு உடைக்கிறான். அந்த பாட்டில் அப்படியே சில்லியாக உடையுது. இப்போ சாம் தான் வந்து ஏய் ஜங்குக்கா உங்கள் அப்பா வேற கூட்டான்டா, என்னன்னு போய் பார்க்கலையா அப்படின்றான். அந்த டேஷ் மயிரனுக்கு வேறு வேலையே இல்லை. சும்மா ஏதாச்சும் நொய்யிட்ட அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு எனக்கு ஓவரால் ரூல்ஸ் போடுறான்டா. குடிக்காத, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு. அவன் சொல்கிறலாம் நான் என்னைக்கிடா கேட்டிருக்கேன்? எனக்குன்னா இந்த பாட்டிலும் இந்த ஷெட்டும் தான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அங்கேயே படுத்து அப்படியே மாட்டே ஆகுறான். சாம் தான், இவன் இருக்கான் பாரு, திருந்தவே மாட்டான். இவனோட அப்பங்காரன் வேற என்கிட்ட கத்திக்கிட்டே இருக்கான். அந்த ஆள் வேற என்ன தான் கத்துவான் இவனை இட்டுக்கிட்டு போனான் அப்படின்னுக்கிட்டு சங்குக்கா அப்படியே லைட்டாக தூக்கி பிடிச்சி அவனை அப்படியே நிற்க வச்சு அவனை தூக்கிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். இப்போது போயிட்டு அந்த வீடே ரொம்ப குட்டியாக தான் இருக்கு. போயிட்டு டோரை லாக் பண்ணுறான். பண்ணான். இப்போ சங்குக்கோட அப்போ தான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துட்டியாடா? அவனும் திருந்த மாட்டான், அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீனும் அப்படின்னு சொல்லிட்டு போடா போ, தூக்கி மையே படுக்க வச்சுட்டு போ அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு. இப்போ சாமும் சங்குக்கா தூக்கி போயிட்டு அந்த பெட்டில் அப்படியே படுக்க போட்டா சங்குக்கு தான் ஏய் மச்சான் அப்படின்றான். சும்மா கண்டடா, படுத்துன்னு தூங்குடா, வீட்டுக்கு வந்தாச்சு, இவங்க அப்பா வேற முறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு இப்போது சாம் தான் அங்கேருந்து கிளம்பி போகிறான். பார்த்துக்கங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இப்போது வண்டி தான் அவனோட காரை எடுத்துக்கிட்டு ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ஜெமினை பார்க்கறதுக்காக போய்கிட்ருப்பான். அப்போது அவனோட கார் அங்கே பஞ்சர் ஆகுது. ஸோ இறங்கி பார்க்குறான். பார்த்தா டயரில் ஆணி குத்தி பஞ்சராக இருக்கும். ஐயோ என்னடா அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு திங்க் பண்ணிவிட்டு இப்போ ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி மச்சான் ஜிமின்,
நான் வந்துக்கிட்டு இருந்தேன்டா, வழியில் கார் வேறு பஞ்சர் ஆகிடுச்சிடா அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ ஜிமினும், மச்சான் நான் வேணா கார் எடுத்துக்கிட்டு வரட்டுமாடா அப்படின்னு கேட்குறான். இல்லைடா, இல்லை வேணாம், நான் ஏதாச்சும் கேப் புக் பண்ணி வந்துடுறேன்டா, இங்கே ஏதாச்சும் மெக்கானிக் ஷெட் இருக்கா பார்க்குறேன், பார்த்து காரை அங்கே சர்வீஸ்க்கு விட்டுட்டு நான் வரேன்டா அப்படின்னு சொல்கிறான். ஜிமினும் சரிடா அப்படின்றான். இப்போது டேவும் சுற்றி பார்க்குறான், அங்கே ஏதாச்சும் மெக்கானிக் ஷெட் இருக்குமா காரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு, பஞ்சர் ஓட்டுறதுக்குன்னு பார்க்குறான். அவனும் விசாரிக்கிறான். அப்போது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்குது தம்பி அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கும் சரி இப்படியே போகிறது அப்படின்ட்டு டிரைவர்கிட்ட சொல்கிறான். ஸோ டிரைவரும் அது பரவாயில்ல சார், கொஞ்சம் தூரம் தானே, அப்படியே எப்படியாச்சும் இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தயாங்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். இப்போது அங்கே போயிட்டு அந்த போர்டை பார்க்குறான். ஜேகே மெக்கானிக் ஷெட்டா, என்னது இது நேமை பார்த்துட்டு சரின்ட்டு அவனோட டிரைவர்கிட்ட சொல்கிறான். அவரும் அங்கே போயிட்டு தேடி பார்க்குறாரு. சார் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்துறாரு. இப்போது உள்ளேந்தான் ஒரு சவுண்ட், யோ என்னையா என்ன வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு வரேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்யா, சாப்பிட்டு வரேன், வெயிட் பண்ணு அப்படின்றான். இப்போது இங்கே டிரைவரும் வந்து டேக்கிட்ட சொல்கிறாருங்க. டேவும் சரி பரவாயில்ல, நான் வந்து கேப் புக் பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், ஸோ நான் அதில் போயிடுறேன் ஜிமினோட வீட்டுக்கு, சரியா, நீ இதை சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேவும் தான் அங்கேருந்து கேப் வருது. ஸோ டே அந்த கேப்பில் போய் ஏறி உட்காடுறான். இப்போது ஜங்குக் தான், என்னையா என்ன கத்திக்கிட்டே இருக்க, சாப்பிட்டு தானே இருக்கேன்னு சொன்னேன், வரமாட்டாங்களா அப்படின்னுக்கிட்டே வந்து பார்க்குறான். இப்போது என்னையாச்சு இந்த காருக்கு அப்படின்றான். இப்போது டிரைவரும் அது வந்து ஆணி ஏறிடுச்சுப்பா, பஞ்சர் ஆகிடுச்சு, கொஞ்சம் சரி பண்ணி தர முடியுமா அப்படின்றான். இப்போது ஜங்குக்கும் சரி பண்ணுமா, ஆல்ரெடி நிறைய கார் புக்கிங்கில் இருக்கே, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உன் காரை பார்க்க முடியும் அப்படின்றான். இல்லைப்பா இல்லை, எவ்வளோ காசு வேணாலும் நான் தரேன், கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்ட்டு இப்போது ஜங்குக்கிட்ட அந்த டிரைவர் கேட்குறான். ஜங்குக்கும், யோ நீ பாட்டும் காசு கொடுத்தா இது பண்ணிட முடியுமா, பார்த்து தான் இது பண்ண முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றான். இப்போது டேக்கு தான் டிரைவர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டேவும் சரி நீங்கள் கிளம்பிடுங்க இங்கேருந்து, நான் ஜிமின் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் கேபில் வந்து நானே காரை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ டே சொல்கிறான். டிரைவரும் சரியா, நான் அப்போ இங்கேருந்து கிளம்பட்டுமா அப்படின்றாரு. நீங்கள் கிளம்பிடுங்க, பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபோனை கட் பண்ணுறான் டீம். இப்போது டிரைவர் தான் ஜங்குக்கிட்ட, தம்பி எங்கள் ஓனருக்கு கால் பண்ணேன், அவர் கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு, அவர் ஃப்ரெண்டை பார்க்க, அவர் நைட்டுக்காக வந்துடுவார், நைட்டுக்காக வந்தார்னா அவரே கார் எடுத்துக்கிறாராம் தம்பி, அதுக்குள்ள மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடேன் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் நைட்டுக்குள்ளே தானே, சரி போயா போ, ரெடி பண்ணிவிட்டு நானே கொடுத்து விட்டுறேன் போயா அப்படின்றான். இப்போ அந்த டிரைவரும் சரிப்பா சரி நான் கிளம்பி போகிறேன், என்னோடய பாஸ் வந்து கொஞ்சம் நேரத்தில் எடுத்துப்பாங்க நைட்டு, அதுக்குள்ளே ரெடி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ ஜங்குக்கும் இவனுங்களுக்கெல்லாம் பண திமிரில் ஆடுறானோ, நைட்டுக்குள்ளே ரெடி பண்ணுமாமே, சரி போ அப்படின்னுக்கிட்டு அவன் பண்ணி போயிட்டு மற்ற காரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே டே தான் ஜிமினோட வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ ஜிமின் கூட ரொம்ப டேஸ் கழிச்சு பார்த்துருக்கான்ல, ஸோ ரொம்பவே ஹாப்பியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட லைஃப்பில் நடந்தது, இவனோட லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். இப்போது ஜிமின் தான், என்னடா மச்சான் இப்போ எப்படி போகிற, கேப்பில் போகிறியா இல்லை கார் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறான். அது வந்து டிரைவர் கால் பண்ணான்டா, காரு வந்து ரெடி பண்ணி நைட்டு கொடுத்துடுவாங்களாம், நான் இப்போ கொஞ்சம் நேரம் வந்துட்டு இருந்துட்டு அப்படியே கேப் புக் பண்ணி போனேண்ணா, போய் கார் எடுத்து போயிடுவேன்டா அப்படின்ட்டு டே சொல்கிறான். ஜிமினும் சரிடா மச்சான் பார்த்து பத்திரமா போகணும் அப்படின்றான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ஜிமினுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கேபில் தான்
அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். இப்போது அங்கேருந்து போயிட்டு கார்கிட்ட போய் நின்று காரை பார்த்துக்கிட்டு இருக்கான் டீ. இப்போது ஜங்குக் தான், யோ யார் அது யார் இது அப்படின்னுக்கிட்டு எல்லாரும். இப்போது டீ தான் ஜங்குக்கை பார்க்குறான், அப்படியே ஷாக்காக பார்க்குறான். இப்போ ஜங்குக்கும் டீவை பார்த்துட்டு, ஓய் நம்ம ஆளு ரொம்ப டேஸ் ஆச்சு பார்த்தேன். ஓய் பொண்டாட்டி என்ன இங்க உன்னோட காரா இது அப்படின்றான். டேவும் ஆமாம் ஆமாம் என்னோட காரு அப்படின்றான். என்ன பொண்டாட்டி ஷாக்காக பார்க்குற மாமன் அப்படின்றான். ஒன்றும் என் கார் ரெடி ஆயிடுச்சா, ப்ளீஸ் கீ கொடுங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு டீ சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் என்ன அவசரம்டா, கொஞ்ச நேரம் இருக்காது, மாமனை கொஞ்சம் பார்த்துட்டு பொறுமையாக போகலாம், ரொம்ப இயர்ஸ் ஆச்சுல்ல பார்த்தே அப்படின்றான். டேவும் இல்லை நான் போகிறேன், ப்ளீஸ் கீ கொடுங்க அப்படின்றான். இப்போ ஜங்குக்கும் கிட்ட வரான், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து டே பயந்துக்கிட்டு, ப்ளீஸ் ஜங்குக்கா கிட்ட வராத என் கிட்ட வராத, கீ கொடு, உனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு, நான் அந்த காசை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றான். ஓய் என்ன காசா கேட்டவன் நான் அவன்கிட்ட காசாடா கேட்டேன் அப்படின்றான். இல்லை நீ ஒர்க் பண்ணுறக்கல்ல, உனக்கு காசு கொடுக்கணும்ல, எவ்வளோன்னு சொல்லு நான் கொடுத்துட்டு போகிறேன், ப்ளீஸ் என்கிட்ட வராத, நீ வேறு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிருக்க என்கிட்ட வராத அப்படின்ட்டு டீ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பின்னாடி போகிறான். ஜங்குக்கும் ஏய் பொண்டாட்டி என்ன இப்பெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இயர்ஸ் ஆச்சே பார்த்தோமே, வந்து ஹக் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாதா அப்படின்னுக்கிட்டே கிட்ட போகிறான். இல்லை என்னை விடு, நான் போகணும் ப்ளீஸ் அப்படின்னு பயந்துக்கிட்டே போகிறான். இப்போ ஜங்குக்கும் அந்த பாட்டில் கையில் வச்சுருப்பான். ஸோ அந்த பாட்டில் அப்படியே அங்கே வச்சுட்டு அப்படியே டே கிட்ட வந்து டேவோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறான். டேக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ப்ளீஸ் விடு, என் கையை விடு, எனக்கு ஒன்று பிடிக்கல, ப்ளீஸ் விடு அப்படின்றான். இப்போ ஜங்குக்கு ரொம்ப கோபமாகுது. ஏய் ஏண்டா என்ன பிடிக்கல ஏண்டா என்ன பிடிக்கல அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே டேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி நல்லா இழுக்கிறான். டேவும் அப்படியே கிட்ட வந்து ஜங்குக்கு மேலே இடிச்சிட்டு ப்ளீஸ் ஜங்குக்கா இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்றான். அதான் ஏண்டா பிடிக்கல அப்போ பிடிச்சது இப்போ பிடிக்கல அப்படின்றான். இல்லை எனக்கு அப்பயும் தான் உனக்கு பிடிக்கல. ஏய் பிடிக்காம தான் அதெல்லாம் அப்போ பண்ணும்போது அப்படியே ஹாப்பியாக இருந்த மாதிரி தானடா இருந்த, இப்போ மட்டும் என்னடா அப்படின்ட்டு ஜங்குக் கிட்ட போகிறான். டீ பிடிச்சி தள்ள பார்க்குறான். ஜங்குக் இன்னும் அப்படியே கொஞ்சம் ஃபோர்ஸாக பிடிக்கிறான். டீக்கு கையெல்லாம் வலிக்குது. ஏண்டா இப்படி பண்ணுற என்னை விடு, எனக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல என்னை விடு ஜங்குக்கா, நீ இப்படி இருக்க ஒரு பொறுக்கி மாதிரி இருக்க, நான் என்னடா தப்பு பண்ணேன் ஏண்டா என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, நானும் தானடா அவங்ககிட்ட பேசினேன். நான் என்ன சொன்னேன், படிச்சுட்டு நல்லா ஒர்க்குக்கு போ, அப்புறம் வந்து என் வீட்டில் பேசு அப்படி தானடா சொன்னேன். ஏண்டா இந்த மாதிரி மாறினேன், ஒரு பொறுக்கி மாதிரி படிக்காமல் இப்படி மெக்கானிக் ஷாப் வச்சு ஏண்டா இப்படி இருக்க, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல ஜங்குக்கா. நானும் அவங்ககிட்ட பேசாமல் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படிக்கணும் முன்னேறணும் அப்படி தான்டா நினச்சி படித்தேன். என்னோட ஜங்குக்கும் இன்னொரு பக்கத்தில் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் நல்ல பெரிய லெவல் போயிட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போவான், என் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுவான் எனக்காக, அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன்டா. பட் நீ இந்த மாதிரி இருக்க, எப்படிடா உன்னை ஏற்றுப்பாங்க என் வீட்டில் எப்படி ஏற்றுப்பாங்க? அப்போது நான் சொன்னது கூட மறந்துட்டு நீ இந்த மாதிரி சுற்றி இருக்கல்ல, ஒழுங்காக படிக்கலைல்ல ஏண்டா ஏன் இப்படி இருக்க, எனக்கு இப்போ சொல்கிறேன் உனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் என்னை விட்டுரு, என் கிட்டே வராது, என் பக்கமே வராது ப்ளீஸ் அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் ஓய் என்ன படிக்கலைன்னா அப்போ லவ் பண்ணது இல்லைன்னு ஆகிடுமா? ஏன் இந்த மாதிரி லோக்கலாக இருந்தாலாம் கட்டிக்க மாட்டியா? உனக்கு அப்படியே வசதியாக இருந்தால் தான் பிடிக்குமா என்ன? நானும் படித்தேன், என்ன பண்ணுறது, ஒன்றும் மண்டையில் ஏறல,
சரி படிப்பை நிப்பாட்டிட்டு உன் அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லைடா எங்களை படிக்க வைக்கிறதுக்கு. சரி ஏதாச்சும் ஒரு வேலை அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு தான்டா இந்த மெக்கானிக் ஷெட் வச்சேன். நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான். படித்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் தான். பட் நான் என்ன பண்ணுறது? என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கடா அப்படின்றான். பட்டு இல்லை இல்லை நீ என்னவா இருந்தாலும் இப்படி நான் சொன்ன நான் ஏற்றுக்க மாட்டேன். நீ பண்ணது தப்பு தான். நீ ஒழுங்காக படிச்சிருக்கணும். பொறுக்கி மாதிரி ரவுடி மாதிரி சுற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கல ஜங்குக். ஒன்று விடு ஜங்குக் விடு அப்படின்ட்டு சொல்கிறான். இங்கே பாரு ஜங்குக், இனிமேல் என் லைஃப்பில் வராத. இப்போ சொல்கிறேன், இனிமேல் என் லைஃப்பில் வராத அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளுறான். ஜங்குக்கு கிட்ட வரான். பட் ஃபோர்ஸாக அவனை பிடிச்சி தள்ளிட்டு அவனோட ஹேண்ட்ஸில் காரோட கீ இருக்கும். ஸோ அந்த கீ எடுத்துக்கிட்டு போகிறான். இங்கே ஜங்குக்கும் ஏய் போகாதடா அப்படின்னு கத்துறான். இப்போது அவனோட கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவன் கிளம்பி போகிறான். அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போயிட்டு ஸோ உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஜங்குக்கிட்ட பேசினதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவனோட பெட்டில் படுத்து அப்படியே அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அழுகிறான். அவனோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஏண்டா ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ண? எப்படிடா நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன் உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு? அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கடா. என்னடா பண்ணுறது? ஏண்டா இப்படி இருக்க அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறான். அப்படியே கொஞ்சம் டேஸ் ஆகுது. இந்த கொஞ்சம் டேஸாகவே ஜங்குக் அடிக்கடி டேவை மீட் பண்ணுறதுக்காக அவனோட வீட்டுக்கு முன்னாடி அகைன் வர ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அப்பப்போ எங்கெங்கே போகிறானோ அவன் பின்னாடியே போவான், ஃபாலோ பண்ணுவான். டேக்கு இது எல்லாம் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஜங்குக்கை திட்டிக்கிட்டே இருப்பான். பட் ஜங்குக் அதை எதுவுமே கண்டுக்காமல் எப்போ பார்த்தாலுமே பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். டேக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இப்போ தான் ரோட்டில் ஜங்குக்கை நிப்பாட்டி நில்றா அப்படின்றான். இப்போ ஜங்குக்கும் சொல்லு பொண்டாட்டி, என்ன மாமன்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு பொண்டாட்டின்னு கூப்பிடாத, எனக்கு உன்னை பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல ஜங்குக், புரிஞ்சிக்கோ. எனக்கு மேரேஜ் ஆக போகுது, நான் இன்னொரு பையனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் கோவமாக பார்க்குறான். மறைக்காத, உண்மையை தான் சொல்கிறேன். நான் எப்படிடா உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் என் பேரண்ட்ஸ் கிட்ட? அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? எனக்கு உன்னை பிடிக்கல ஜங்குக், பிடிக்கல. என்னை விட்டு போயிடு. இனிமேல் பின்னாடி வராத, ஃபாலோ பண்ணாத, புரியுதா? எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸில் மேரேஜ் ஆக போகுது. நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு தயாங் சொல்லிவிட்டு தயாங் கோவமாக இங்கேருந்து போகிறான். இப்போது ஜங்குக் தான் அவனுக்கு செம்ம கோவமாக இருக்குது. இப்படி சொன்னதை நினச்சி போயிட்டு செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ மப்பில் அவனோட வீட்டுக்கு போகாமல் டேவோட வீட்டுக்கு வரான். இங்கே சைடு பார்த்தா டேவோட பேரண்ட்ஸ் மேரேஜுக்காக ரெடி பண்ணுறதுக்குன்னு கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்றதுக்குன்னு போயிருப்பாங்க. ஸோ போன இடத்துல அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணிருப்பாங்க. இங்கே மட்டும்தான் அவனோட ரூமில் தனியாக அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டேவோட வீட்டுக்கு அப்படியே பைப்பு பிடிச்சி ஏறி உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு பார்க்குறான். பார்த்தா வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி இங்கே தான் இருக்கியா? அங்கே தான் படுத்துக்கிட்டு இருக்கேடா. எவ்வளோ டேஸாக நான் உன்னை லவ் பண்ணுறேன். இப்போ என்னன்னா பொசுக்குன்னு வந்து இன்னொருத்தனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அது எப்படி நான் விடுவேன் என் பொண்டாட்டியை? இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணிக்க விடுவேனாடா நான் அப்படின்றான். இந்த வாய்ஸ் கேட்டு ஷாக் ஆகிட்டு எழுந்து உட்காடுறான். ஜங்குக் நீ என்னடா இங்கே பண்ணுற? இங்கே எதுக்குடா வந்த? போ ஜங்குக், போ, வெளியில் போ. எதுக்கு இங்கே வந்த? யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு காத்துறான். ஜங்குக்கும் பார்க்கட்டும், யார் வேணா பார்த்து என்ன சொல்ல போகிறாங்க? நீ ஏன் பொண்டாட்டிடா? ஏன் பொண்டாட்டி பார்க்க நான் வரக்கூடாதா?
எவன் என்ன சொல்லுவான்? எவன்டா இருக்கான்? எவன் இருக்கான்? கூப்பிடு. எவன் வரான் பார்க்குறேன். வரட்டும், எவன் வேணா வரட்டும். அப்பனை கூப்பிடு, உங்கள் அத்தாக்காரி கூப்பிட்றா அப்படின்றான். ஜங்குக், என்ன ஜங்குக் பண்ணுற? என்ன பேசுகிற? எதுக்கு ஜங்குக் இங்கே வந்த? அதுவும் இந்த அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்க? போ ஜங்குக், வெளியில் போ, என்னை கோவப்படுத்த அந்த போ ஜங்குக் அப்படின்றான். ஏய் பொண்டாட்டி, என்ன வேற ஒருத்தனை கட்டிக்க போகிறேன்னு சொல்கிற? அப்போது இத்தனை வருஷமாக ஒன்னே லவ் பண்ணிவிட்டு ஒன்னே நினச்சி உருகிக்கிட்டு ஒன்னே நினச்சிக்கிட்டு இங்கே ஒருத்தன் இருக்கேன். என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிப்பியா? அது எப்படி இன்னொருத்தனை கட்டிப்பான்னு சொல்லுவேன்? மாமங்கிட்ட சொல்வியா? உன்னை விட்டாதானடா இன்னொருத்தனை நீ கட்டிப்ப. இன்னொருத்தனை கட்டிப்பன்ற எண்ணம் கூட உன் மனசில் வரக்கூடாது. உன் மனசு ஃபுல்லாக இந்த சேக்கை மட்டும்தான் இருக்கணும். உன்னோட மனசுலையாக இருந்தாலும் உன்னோட உடம்புலையாக இருந்தாலும் எங்கே உன்னை டச் பண்ணுறதா இருந்தாலும் இந்த சேக்கை மட்டும்தான்டா இருக்கணும். இந்த சேக்கை மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுக்கோ, மண்டையில் ஏற்றிக்கோ, புரியுதா அப்படின்றான். பட்டி பொறுக்கி மாதிரி பேசாத, போடா வெளியில் அப்படின்றான். ஆமாண்டா, ஆமாம், பொறுக்கிதான் உன்கிட்ட மட்டும்தான். இந்த பொறுக்கியே பிடிக்கலன்னு சொல்கிறல்ல, என்னை பிடிக்கலல்ல. இப்போ பாருடா, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு. நான் பண்ணுறதெல்லாம் இது பண்ணிவிட்டு நீ அவனை கட்டிப்ப? கட்டிக்க மாட்டேன். என்ன மட்டும்தான் கட்டிப்பேன். என்னை தவிர எவனையுமே நீ திங்க் பண்ணக்கூடாதுடா. உன்னோட ஒரு பாடியில் ஒரு டச்சஸும் என்னோடதாக தாண்டா இருக்கும் அப்படின்ட்டு கிட்டாரான். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், இங்கேருந்து போ ஜங்குக், நீ வேற குடிச்சிட்டு இருக்க ஜங்குக், போ ஜங்குக், இந்த மாதிரி பண்ணாத, போ வெளியில் போ ஜங்குக் அப்படின்னு கத்துறான். ஜங்குக்கும் அதெல்லாம் முடியாதுடா, முடியாது. நான் ஏன் போகணும் சொல்லு. நான் போனா நீ இன்னொருத்தனை கட்டிப்பியா? போக மாட்டேன். ஏன் இவன் படிக்கல? இவனோட சைடில் என்ன இது? அது எதையும் திங்க் பண்ண மாட்டியாடா? அது எதையும் திங்க் பண்ண மாட்டேன். நான் இல்லைன்னா இன்னொருத்தன் படிக்கலைன்றதால என்னை தூக்கி போட்டுருவேடா? வசதி இல்லை, படிக்கலை, பொறுக்கி மாதிரி இருக்கான்னா தூக்கி போட்டுருவேடா? ஏன்டா நான் இப்படி இருக்கேன்? நீ மட்டும் என் கூட பேசிக்கிட்டு இருந்தா நான் ஏன்டா இந்த மாதிரி இருக்கேன்? என்னை பேசாமல் என்னை விட்டு அவாய்ட் பண்ணிட்டு போனல, அதனால தாண்டா நான் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்படி எதுக்கு ஜங்குக் நான் அவாய்ட் பண்ணேன்? படிக்கணும், நீனும் படிக்கணும், நானும் படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், ஒர்க்குக்கு போகணும், அதுக்கப்புறம் நீ வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவ, நமக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க அப்படின்றதுக்கு தானடா உன்னை அவாய்ட் பண்ணேன். பட் நீ அதை மட்டும் மறந்துட்டு நான் அவன்கிட்ட பேசலை அப்படின்றதுக்காக சரியாக படிக்காமல் சுற்றிக்கிட்டு, ஏண்டா பேசுனா மட்டும்தான் லவ்வாடா? பேசலைன்னா அந்த லவ் போயிடுமா? நான் உன்னை லவ் பண்ணலன்னு நீ நினச்சிக்கிட்டு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்க, உன் லைஃபே ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கேடா ஜங்குக் அப்படின்ட்டு சொல்கிறான். என்னடா? என்ன ஸ்பாயில் பண்ணிட்டான்? இப்போ பாரு, என்ன இல்லை என்கிட்ட? வா, உன்னை கட்டிக்கிட்டு உன்னை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு என்கிட்ட இது இருக்குது. இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய வீடு இல்லை தான் ஒத்துக்கிறேன், என்னால் கொடுக்க முடியும் அது இப்போதைக்கு. ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கொடுப்பேன், சம்பாதிச்சு இதோட பெரிய வீடாகவே உனக்கு கொடுப்பேன்டா. உன்னை அவ்வளோதான் பார்த்துப்பேன்டா, அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பேன், அப்படி உன்னை தாங்குன்னு தாங்குவேன்டா. ஏண்டா? இது என்ன? இதோட எவ்வளோ லவ், எவ்வளோ இது எல்லாமே நான் உனக்கு தரேன்டாட்டி. நீ இன்னொருத்தனை தேடி எப்படிடா போகலாம்? அது எப்படி நான் இந்த விடுவேன்? இந்த ஜங்குக் விடுவேன்னு நினச்சியாடா அப்படின்னு கிட்ட நகர்ந்து வரான். டேவும் ப்ளீஸ் ஜங்குக், போ ஜங்குக், இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு கிட்ட வராத போ அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக் தான், நீ என் கூட இருந்தால் போதும்டா, என் கூட இருந்தால் போதும், உன்னை கண் கலங்காமல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்னால் கொடுக்க முடியாது தான் ஒரு நல்ல லைஃப், பட் போக நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்ன்றான். பொறுக்கி மாதிரி பேசாதடா.
ரியல் லைஃப்பில் எவ்வளோ இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் உனக்கு தெரியாதுடா. என் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க ஜங்குக் ஒன்று. எனக்கு நீ வேணாம் ஜங்குக், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு. நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சினா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு ஜங்குக் அப்படின்றான். ஏய் என்னடா என்னை விட்டு நீ ஹாப்பியாக இருந்துடுவியா? நான் உன் கூட இருந்தால் தாண்டா ஹாப்பி உனக்கு. நீனும் என் கூட இருந்தால் மட்டும்தாண்டா எனக்கு ஹாப்பி. நீ இல்லாமல் ஒரு லைஃப் எனக்கு எப்படிடா? எப்படிடா நீ திங்க் பண்ணுற அப்படின்றான். இப்போ ஜங்குக்கு கிட்ட போகிறான் டே கிட்ட வராதன்னு சொல்கிறான்ல, பூன்னு பிடிச்சி தர்றான். ஏய் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டான். டேக்கு ஷாக்காக இருக்கு. ஏய் ஜங்குக் இங்கே பாரு ஜங்குக், நீ சுயநினைவில் இல்லைடா, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க ஜங்குக். போ ஜங்குக், எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் ஜங்குக், இப்போ எதுவும் பண்ணாத ஜங்குக், போ ஜங்குக், ப்ளீஸ் இங்கேருந்து போடா, அவனை கெஞ்சி கேட்குறேன்டா ப்ளீஸ்டா போயிடுறா. எனக்கு வேறு இன்னும் கொஞ்சம் டேஸில் மேரேஜ் வேறு ஆக போகுதுடா, புரிஞ்சிக்க ஜங்குக், ப்ளீஸ் என்னோடய லைஃப்பை விட்டு போயிடுறா அப்படின்றான். ஜங்குக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன சொன்ன இன்னும் கொஞ்சம் டேஸில் மேரேஜ் ஆக போதா? அப்போது நீ இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் தான் இருக்க. இப்போ இவ்வளோ நாள் அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு உன்னையே லவ் பண்ணிக்கிட்டு பின்னாடியே நாயாட்டம் சுற்றி வர என்ன மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சிட்டேன்டாடா அப்படின்ட்டு நான் அப்படியே டேவை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டேக்கு செம்மையாக வலிக்குது. ஏய் என்னடா பண்ணுற விட்றா அப்படின்னு டப்புன்னு அடிக்கிறான். ஜங்குக்கும் அது எதுவுமே கண்டுக்கல, நல்லா பிடிச்சிக்கிட்டே நல்லா பைட் பண்ணி கிஸ் பண்ணுறான் அப்படியே லிப்லலாம். கத்திக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கு அது எதுவுமே காதில் வாங்கிக்கல. அவன் இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஜங்குக்கு பண்ண டேக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, கத்திக்கிட்டு இருக்கான். பட் எதையுமே அவன் காதில் வாங்கிக்கல. ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்கு. ஜங்குக் ஸ்டாப் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படியே பண்ண டேக்கு ரொம்ப இதாகிட்டு அப்படியே டே மயங்கிட்டான். இப்போ ஜங்குக் ஸ்டாப் பண்ணிட்டு, என்னடா என்ன மயங்கிட்டியாடா பொண்டாட்டி? வாங்கிட்டா இன்னும் தேவன் மட்டும்தானே கேட்குது, அதுக்குள்ளே மயங்கிட்டா? சரிடா பொண்டாட்டி, இனிமேல் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை அப்படின்னு சொல்கிறான். எப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது மார்னிங் ஆகிடுச்சி. டே வேக்கப் ஆகிட்டு பார்க்குறான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவன் இருக்க இடமே வேறு மாதிரி இருக்குது. எங்கே இருக்கேன் நான்? எங்கே இருக்கேன் அப்படின்னு சுற்றி பார்க்குறான். இப்போ தான் அவனுக்கு நைட்டு ஜங்குக்கு வந்தது, அவன் கூட அப்படிலாம் இருந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஐயோ வலிக்குது, பெயினாக இருக்கே அப்படின்னுக்கிட்டு பார்க்குறான். பக்கத்தில் பார்த்தா ஜங்குக்குள்ள எங்கே கொண்டு வந்திருக்கான் நம்மளை? இது யாரோட வீடு, என்ன இடம், ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போது கொஞ்சம் நேரம் ஆகுது. அவன் அப்படியே எழுந்து உக்காந்துக்கிட்டு இருக்கான். அவனால் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல, கொஞ்சம் பெயினாக இருக்குது. இப்போது ஜங்குக் தான் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபுட்டு எடுத்துக்கிட்டு வரான். டே அப்படியே ஜங்குக்கே மறைச்சி பார்க்குறான். இப்போ ஜங்குக்கும், ஏய் பொண்டாட்டி என்ன எழுந்துட்டியா என்ன அப்படின்னுக்கிட்டே வரான். டே எதுவுமே பேசல, அப்படியே சோகமாக இருக்கான். என்னடா என்ன சோகமாகவே இருக்க? ஏதாச்சும் பெயினாக இருக்கா என்ன சொல்லு, ரெஸ்ட் ரூம் போகணுமா சொல்லு, நான் வேணா அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் கிட்டே வரான். டே தொடாத என்ன மாதிரி நடந்துக்கிட்ட நீனு, எப்படி திருப்பி என்கிட்ட வந்து பேசுகிற, உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படின்னு டே ஒரு மாதிரி கத்துறான். இப்போ ஜங்குக்கா, ஏய் ஏன்டா கோவப்படுற? ஏன் கோவப்படுற? என் பொண்டாட்டி இந்த அளவுக்குலாம் கோவப்படக்கூடாது அப்படின்றான். நான் ஒன்றும் பொண்டாட்டி கிடையாது, என்னை விட்டுரு ஜங்குக்கா, என்னை விட்டுரு அப்படின்னு டே கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கும், ஏய் நீ தானே என் பொண்டாட்டி, ஏன் நைட்டு நடந்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லையா என்ன அப்படின்ட்டு கேட்குறான். இப்போ டே தான் முறைச்சி பார்த்துக்கிட்டே, இப்படிலாம் நடந்துட்டா நான் உன் கூட இருந்துடணுமா? உன் கூட இருந்துடுவேன்னு நினப்பா உனக்கு அப்படின்றான். அப்போ இருக்க மாட்டியா அப்படின்ட்டு ஜங்குக் அகைன் கிட்ட போகிறான். டே பயந்துக்கிட்டு எட்ட போடா அப்படின்றான். இப்போது ஜங்குக் டேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே அந்த ஹேண்ட்ஸில் ரிங் போட்டு விட்றான்.
டேக்கிட்டேயும் ரிங்கை கொடுத்து இங்கே பேர் போடு, என்னோட ஹேண்ட்ஸ்லேயும் போடு அப்படின்றான். டே இல்லை இல்லை நான் போட மாட்டேன்டா, நீ எனக்கு வேணாம்டா பொறுக்கி அப்படின்றான். ஏய் போடுன்னு சொன்னேன்ல. சரி நைட்டு வேற மேரேஜே பண்ணாமல் டச் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரே ஃபீலிங்காக இருந்துச்சு. அதான் சரி பொண்டாட்டியாக ஆக்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஒழுங்காக போட்டு விடுறா அப்படின்றான். இல்லை நான் போட மாட்டேன்டா போடா அப்படின்னு அடிக்கிறான். இப்போ நீ போடுறியா இல்லை அகைன் நைட்டு பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்றான். அக்கா பார்க்குறான். என்னடா என்ன பார்க்குற? பண்ண மாட்டேன்னு நினைப்பா? பண்ணுவேன், நீ பொண்டாட்டி, நீ போடலனாலும் பண்ணுவேன் அப்படின்றான். பட் இல்லை நான் போட்டு வரேன் அப்படின்ட்டு சங்குக்கோட ஹேண்ட்ஸில் அவனும் ரிங் போட்டு வர்றான். இப்போ பார்த்தியா, நமக்குள்ளே மேரேஜ் முடிஞ்சிடுச்சு, நீ என் பொண்டாட்டி சரியா? இந்த வீட்டில் தான் இருக்கணும், இதுதான் என்னோட வீடு, இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, உன்னோட அப்பா வீட்டுக்கெலாம் போகணுன்னு திங்க் பண்ணவே கூடாது, ஓகேவா? இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாச்செல்லாம் ஃபுட்டு சாப்பிட்றியா இல்லை மாமா ஊட்டி விட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறான். முறைச்சிக்கிட்டே அப்படியே இருக்கான். என்னடா முறைக்கிற? இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட போகிறான். இப்போது தான் அந்த ஃபுட் பிளேட் அப்படியே தட்டி விடுறான். எனக்கு ஒன்றும் வேணாண்டா, விழுந்துருச்சு போறியா அப்படின்ட்டு கோவமாக சொல்கிறான். பொண்டாட்டி என்ன ஓவராக கோவப்படுற அப்படின்னு சொல்கிறான். ப்ளீஸ் கையை எடுத்து கும்பிட்றேன், இங்கேருந்து போறியா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ், ஏதாச்சும் எனக்காக பண்ணு போ அப்படின்றான். சங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி எழுந்து அப்படியே டிவி பார்த்துட்டு வெளியில் போயிட்டான். மதியமும் ஃபுட்டு எடுத்துக்கிட்டு வரான். பட் காலைல எடுத்துக்கிட்டு வந்த ஃபுட்டு இன்னும் சாப்பிடல, அந்த ஃபுட்டு அப்படியே தான் இருக்குது டேபிளில். ஃபுட்டு அங்கேயே வச்சுட்டு சங்குக்கு போயிட்டான். அப்படியே கொஞ்சமாக மெல்ல எழுந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து அப்படியே அகைன் படுத்து தூங்குறான். அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ தூங்கிக்கிட்டே இருக்கான். நைட்டு சங்குக்கு வரான். வந்து பார்த்தா அந்த ஃபுட்டையும் சாப்பிடல. சங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்டா சாப்பிடாம இருக்க அப்படின்னு கத்துறான். போட்டி ஏன் இப்போ சாப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு பிடிக்கல, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, என்னை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்ட்டு சொல்கிறான். அது மட்டும் கேட்காத, இங்கே தான் இருக்கணும், நீ என்னோடய ஒய்ஃப் தெரியும்ல, நீ இங்கே தான் இருக்கணும், இதான் உன்னோட வீடு, இங்கே தான்டா இருக்கணும் அப்படின்றான். ப்ளீஸ் சங்குக்கா, என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்கிறான். சங்குக்கு கோவம் வந்துடுச்சு. சங்குக்கு அப்படியே போயிட்டு டோரை வேகமாக சாத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். நைட்டு சங்குக்கு வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் தேவும் அப்படியே படுத்து தூங்குறான். இப்படியே ஒரு 2 days ஆகுது. 2 days சங்குக்கு வீட்டுக்கு வரவே இல்லை. தேவை வந்து பார்க்கவே இல்லை. இப்போது தான் எஸ்டர்டே எழுந்திருக்கும் போது தேவோட ரூமுக்கு ஒரு குட்டி பொண்ணு தான் ஃபுட் எடுத்துக்கிட்டு வந்து கிட்ட கொடுக்குது. இல்லை எனக்கு வேணாம் பாப்பா, நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணு இல்லை அண்ணா சாப்பிடுங்க, நீங்கள் சரியாக சாப்பிட்லண்ணா, சங்குக்கானனும் அங்கே சாப்பிட மாட்டாங்க, அவங்க ரொம்பவே சேடாக ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப இதாக தான் இருக்காங்க. இப்போ தான் சாம் அண்ணன் கூட வந்தாங்க. சங்குக்கானனும் 2 days சரியாக சாப்பிடவே இல்லை, ரொம்ப சேடாக குடிச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க, ப்ளீஸ் சாப்பிடுங்கண்ணா. எங்கள் சங்குக்கண்ணா ரொம்பவே நல்லவன் தான், பட் அவன் ஏன் தான் இப்படி மாறினான்னு தெரியல. இப்போ கொஞ்சம் டேஸாக தான் இப்படிலாம் நடந்துக்கிறான். எங்கள் அம்மா எங்களை விட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா வேறு மேரேஜ் பண்ணிக்கல, பட் ரொம்ப குடிக்க ஆரம்பித்தார். ரொம்ப குடிச்சிட்டு வந்து வீட்டில் புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரியாகவே தான் இருந்தார். வேலைக்கு போகவே இல்லை. எங்கள் அண்ணனும் ஸ்கூல்லாம் படித்தான். அப்பப்போ கிடைக்கிற குட்டி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதில் வர காசை வச்சுக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தான். அப்புறம் அவனால் அவனோட படிப்பை கண்டினியூ பண்ண முடியலண்ணா. அதனால தான் நான் இந்த மாதிரி ஆகிட்டான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப புலம்புவான், ரொம்ப அழுவான். ரூமில் எப்போ பார்த்தாலும் உங்களோட பேரை சொல்லி தான் புலம்பிக்கிட்டே இருப்பான். லவ் யூடா, லவ் யூ, நீ எனக்கு கிடைக்க மாட்டியாடா, என்னடா பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியலடா அப்படின்னு தான் புலம்பிக்கிட்டே இருப்பான் அண்ணன். அந்த டே நீங்கள் தானே அண்ணா அப்படின்னு கேட்குறான். அவனும் ஆமாம், என்னோட பேர் தான் ஏன் உங்கள் அண்ணன் என்ன சொல்லுவான்?
இல்லை அண்ணா சொல்லுவாங்க, உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், உங்களை அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும். பட் என்னால் படிக்க முடியலடா டி, உன்னை எப்படிடா பார்த்துக்க போகிறேன், உன்னை எப்படிடா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அண்ணா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் அடிக்கடி அண்ணா குடிச்சிட்டு தான் வருவாங்க. அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த ஒர்க்லாம். அடிக்கடி கையிலலாம் காயமாக இருக்கும். அந்த ஒர்க்கில் அடிபட்டுரும் அண்ணாவுக்கு நிறையாவே. அவங்க ஹேண்ட்ஸ்லாம் அப்படியே காயமாக இருக்கும். நானும் அண்ணாவுக்கு மருந்து போட்டு விடுறேன்னுவேன். பட் அண்ணா வேணான்னு சொல்லிடுவான். எங்களுக்காக தான் அண்ணா இவ்வளோ கஷ்டப்படுறான். எங்களை பத்திரமா பார்த்துக்கணும், எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னு தான் அவன் அந்த மெக்கானிக் ஷெட்டில் ரொம்பவே கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இதெல்லாம் கேட்க டேக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் திங்க் பண்ணுறான், சங்குக்கோட அம்மா இருந்திருந்தா அவனை நல்லா கேர் பண்ணி பார்த்து இருந்திருப்பாங்கல்ல. அவங்க அப்பாவும் இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அவனும் நல்லா படிச்சிருப்பான்ல. அவன் வேலைக்கு போனதால் தான் இந்த மாதிரிலாம் குடிக்கிறது அது இதுன்னு கற்றுக்கிட்டான் அப்படின்ட்டு டேக்கு புரியுது. டேவும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஜங்குக்கு எங்கே அப்படின்ட்டு டே கேட்குறான். அண்ணா 2 டேஸாக வரவே இல்லை. அண்ணா அந்த ஷெட்டில் தான் படுத்துக்கிறான். அங்கே குடிக்கிறானா நிறையா. சாம் அண்ணன் கூட சொன்னாங்க, அந்தளவுக்கு அவன் குடிக்கிறான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுது. சரி சரிம்மா நீ போ அப்படின்றான். இல்லைண்ணா நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போமா அப்படின்ட்டு டே அந்த பாப்பாவை அனுப்பி வைக்கிறான். இன்னும் 2 டேஸ் ஆகுது. பட் ஜங்குக் வீட்டு பக்கமே வரவே இல்லை. இப்போது ஒரு 4 டேஸ் கழிச்சு தான் ஜங்குக் வீட்டுக்கு வரான். நைட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரான். வந்து பார்த்துக்கிறான். டே தான் அந்த ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் வந்துட்டு குடிச்சிக்கிட்டே வந்து டோரை வேகமாக ஓப்பன் பண்ணுறான். டேக்கு ஜங்குக் வந்திருக்கான்னு தெரியுது. பட் கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை. வந்து பொண்டாட்டி என்னடா தூங்கிட்டியா என்ன? 4 டேஸ் ஆச்சுடா அவன் மூஞ்ச பார்த்து. இந்த என் பொண்டாட்டியோட ஃபேஸை பார்த்து 4 டேஸ் ஆச்சு தெரியுமா? என்னண்ணா தூங்கிக்கிட்டு இருக்கல? சாரிடா டே, நான் வேணும்னே பண்ணலடா. நான் ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னா நீ எனக்கு கிடைக்காம போயிடுவேன்னு பயந்தாண்டா. அந்த பயத்தில் தாண்டா அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன். உன்னை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டேன்டா. அந்த மேரேஜ் கூட அதனால தாண்டா பண்ணேன். என்னை விட்டு போயிடாத பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே அப்படியே பெட்டில் படுக்கிறான். படுத்த உடனே ஜங்குக்கு அப்படியே புலம்பிக்கிட்டே அவன் பாட்டு தூங்கிட்டான். இப்போது டே தான் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக் பேசினது எல்லாத்தையுமே கேட்டிருப்பான். டேக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஜங்குக் எப்படிலாம் புலம்புறது குடிக்கிறதுலாம். பட் டே ஜங்குக்கிட்ட எதையுமே பேசுறதே இல்லை. இப்படியே டேஸ் போய்கிட்டுருக்கு. இப்போலாம் ஜங்குக் அடிக்கடி வீட்டுக்கு வருவான். டேவை பார்ப்பான். பட் டே எதுவுமே பேச மாட்டான். வீட்டுக்கு ஃபுட் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். டே சாப்பிட சொல்லுவான். பட் டே சாப்பிட மாட்டான். இப்படியே டேஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போது ஜங்குக் தான் வந்து பார்க்குறான். ஆஃப்டர்நூனுக்கு மேலே டே பெட்டில் நல்லா படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் ரொம்பவே டயர்டாக வந்திருப்பான். வந்து பார்க்கும்போது டே அவ்வளோ அழகாக தெரியுறான். அவள் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூடா பொண்டாட்டி, எவ்வளோ அழகாக இருக்க. உன்னை நான் இங்கே கூட்டுக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல. உன்னோட வீட்டில் உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க. நான் உன்னை அந்தளவுக்கு வசதியாக பார்த்துக்க முடியலல்ல. சாரிடா டே, நீ என்னால் ரொம்ப கஷ்டப்படுறல்லைங்க. எனக்கு புரியுதுடா. நான் எப்படியாச்சும் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணி உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்டா. என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கத்துலேயே படுத்து டே பக்கத்தில் ஜங்குக் அப்படியே தூங்குறான். ஈவினிங் ஆகுது. டே எழுந்து பார்க்குறான். ஜங்குக் இன்னைக்கு மதியமே வீட்டுக்கு வந்துட்டான்ல. அவன் பக்கத்தில் படுத்து தூங்காதையும் பார்த்துட்டு ஜங்குக் கிட்ட போயிட்டு ஏண்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டேவாக போயிட்டு ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக இருப்பல்ல, எனக்காகவும் இப்போல்லாம் சேர்த்து ரொம்ப கஷ்டப்படுறல நீனு. உன்னோட ஹேண்ட்ஸ்லாம் எவ்வளோ காயமாக இருக்குது. நான் அதான் ஒன்று புரிஞ்சிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு
அவனோட ஹேண்ட்ஸையும் பார்க்குறான். பார்த்துட்டு ரூம் விட்டு வெளியில் போகிறான். அங்கே அந்த குட்டி பாப்பா தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பாப்பா கிட்ட போயிட்டு டே நல்லா ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பாப்பாவும் டே கூட நல்லா ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்கு. இப்போது டே தான் நான் இன்னைக்கு குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பாப்பா இல்லை வேணாம் அண்ணாக்கு தெரிஞ்சா திட்டுவான், என்ன தான் திட்டுவான், நானே சமைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் சமைக்குது. இப்போ டே இல்லை நான் இன்னைக்கு பண்ணுறேன், நான் பண்ணேன்னு சொல்லாத, உங்கள் அண்ணாக்கு இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே குக் பண்ணுறான். இப்போ அந்த பாப்பாவும் டே குக் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. டே அவ்வளோ ஹாப்பியாக குக் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து அப்படியே ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு இது சங்குக்கு எழுந்ததும் அவனுக்கு கொடுத்துட்டு நான் குக் பண்ணேன்னு சொல்லாத அப்படின்ட்டு டே சொல்லிட்டு போகிறான். இப்போ அந்த பாப்பா தான் ஏன்னா நீங்களே குக் பண்ணீங்கன்னு தெரிஞ்சால் அண்ணனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல, ஏன் சொல்ல வேணான்னு சொல்கிறீங்க? இல்லை பொறுமையாக சொல்லிக்கலாம், நான் குக் பண்ணேன்னு அவனுக்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போயிட்டான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது சங்குக்கு தான் எழுந்து குக்கு போகிறதுக்காக ரூம் விட்டு வெளில வரான். வந்து பார்த்தா அவனோட தங்கச்சி தான் ஃபுட்லாம் எடுத்து வச்சிருக்கு. ஆனால் சாப்பிட்டு போங்கண்ணா அப்படின்து. இல்லை டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன், டேக்கு ஃபுட் கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். இல்லைண்ணா வாங்கண்ணா சாப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு அழைச்சிக்கிட்டு வந்து ஜங்குக்கு உட்கார வச்சு ஃபுட்லாம் எடுத்து வைக்குது. ஜங்குக்கு அந்த ஃபுட்டை எடுத்து வாயில் வைக்கிறான். அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் நல்லா சாப்பிட்றான். சாப்பிட்டு அவன் பாப்பா கிட்டே கேட்குறான், என்ன இன்னைக்கு ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. இல்லைண்ணா நான் தான் சமைச்சேன் உங்களுக்குன்னு அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அவனும் சரின்ட்டு சாப்பிட்டு ஒர்க்குக்கு கிளம்பி போயிட்டான். இப்போ ஒரு 2 days ஜங்குக் வீட்டுக்கு வரவே இல்லை. டே ரொம்பவே மிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு அங்கே மெக்கானிக் ஷெட்லேயே நிறையா ஒர்க் இருக்குது. ஸோ அவனால் வரவே முடியல. இங்கே டேவும் ஜங்குக்கு இப்போலாம் மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஜங்குக்கு வந்துட்டானா அப்படின்னு வந்து பார்க்குறான். பட் ஜங்குக்கு வரல. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ 2 days கழிச்சு ஜங்குக்கு தான் வரான். அதுவும் ரொம்பவே டயர்டாக இருக்கிறதால ஜங்குக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து ரூமுக்கு வந்து பார்க்குறான். டே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். வந்து டே பக்கத்தில் படுத்து பொண்டாட்டி அப்படின்றான். டே உடனே திரும்பி பார்க்குறான். என்ன சங்கு என்ன அப்படின்ட்டு டே பார்த்துட்டமா எழுந்திருக்கிறான். ஏய் ஒன்றும் இல்லை அப்படின்றான். என்ன சங்குக்கா அப்படின்னு கேட்கும்போது சாரிடா தயாங், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லடா சாரிடா அப்படின்றான். தயாங்க எதுவுமே சொல்ல. பரவாயில்ல ஜங்கு, படுத்துன்னு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறான். என்னை மன்னிச்சிட்டியாடா, என்னை எப்போடா மன்னிப்ப அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஜங்கு, படுங்க அப்படின்றான். ஜங்குக்கும் அப்படியே படுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான். இப்போ டே பார்க்குறான். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லாம் அப்படியே காயமாக இருக்குது. அவன் போயிட்டு மருந்து எடுத்துக்கிட்டு வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் அப்படியே மருந்தெல்லாம் போட்டு விடுறான். ஜங்குக்கு அப்படியே புலம்பிக்கிட்டே தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே எழுந்து பார்க்குறான். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லாம் மருந்து போட்டுட்ருக்கு. பார்த்துட்டு டே தான் போட்டுட்ருப்பானோ அப்படின்ட்டு கேட்கலாமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணுறான். எதுக்குடா நம்ம கேட்டுக்கிட்டு அவனை இன்னும் கஷ்டப்படுத்த வேணான்ட்டு அப்படியே ஒர்க்குக்கு போகிறான். மதியம் வரான். இப்போது டே தான் ஜங்குக்கு ஃபுட்டு எடுத்து வைக்கிறான். ஜங்குக் டேவை பார்த்த உடனே அப்படியே ரூமுக்கு போகிறான். சாப்பிட வராமல் இப்போது டே தான் ஜங்குக் எங்கே போகிறீங்க, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கூப்பிட்றான். இந்த வார்த்தை கேட்டோடனே ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்ன தயாங் என்ன சாப்பிட கூப்பிட்றானா அப்படின்ட்டு பார்க்குறான். தயாங்க என்ன பார்க்குறீங்க, வாங்க சாப்பிட்லாம், ஃபுட்டு உங்களுக்காக நான் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு தயாங் சொல்கிறான். ஜங்குக்கால் இதை நம்பவே முடியல. அப்படியே வந்து உட்காரான். தயாங் இப்போது ஃபுட்டெலாம் எடுத்து வைக்கிறான். ஜங்குக்கு அப்படியே தயாங் ஃபேஸை பார்த்துக்கிட்டே ஃபுட்டை எடுத்து அப்படியே வைக்கிறான் வாயில். இப்போ தயாங் தான் ஃபுட்டெலாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் வந்து உட்காரான். இப்போ ஜங்குக் தயாங்கே பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஃபுட்லாம் சாப்பிட்டு ஜங்குக் தயாங்கிட்ட
ஃபுட் நீனா சமைச்ச அப்படின்னு கேட்குறான். தயாங்கம் ஆமான்ட்டு அப்படியே ஹெட்டை நோட் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் நல்லாயிருக்கு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறான். இப்போ தயாங் தான் எல்லா திங்ஸுமே எடுத்து அப்படியே கழுவி வச்சுட்டு அவனும் ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிட்டு பார்த்தா ஜங்குக் படுத்துக்கிட்டு இருக்கான் பெட்டில். இப்போ தயாங் கிட்ட போயிட்டு உட்காடுறான் பெட்டில். இப்போ ஜங்குக் தான் தயாங் தயாங் என்ன ஜங்குக், நான் வந்துட்டு ஒன்று கேட்கட்டுமா? கேளு. என்னை மன்னிச்சிட்டியாடா அப்படின்னு கேட்குறான். ஏன் இப்படி கேட்குற? இல்லைடா, இன்னைக்கு ஃபுட்லாம் ரெடி பண்ணி கொடுத்தியே, அதான் ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துருந்தான். பட் அதுக்குன்னு உன்னை மன்னிச்சிட்டேன்லாம் கிடையாது ஜங்குக். என்னால் உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் மன்னிக்க முடியாது. நீ பண்ணது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்னை எப்படிலாம் பண்ணி என்னை எடுத்துக்கிட்ட, என்னால் அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குடா. நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். பட் அவ்வளோ சீக்கிரமாக என்னை மாற்றிக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ட்டு சொல்கிறான் ஜங்குக்கும். இது போதும் பொண்டாட்டி, இது போதும். நீ எனக்கு மாற்றிக்கிறேன்னு சொல்கிறல, எனக்கு அது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க போய் ஹக் பண்ண போகிறான். தயாங்க உடனே முறைச்சி பார்க்குறான். இல்லை ஹக் பண்ணல. நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறல, மாற்றிக்கிறேன்னு சொல்கிறல, அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு இப்போ எட்ட வரான். இப்போ அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இதை ஜங்குக்கும் பார்க்குறான். பார்த்துட்டு ஏய் தயாங் நீ ஸ்மைல் பண்ண தானே அப்படின்றான். இல்லை நான் பண்ணலை அப்படின்றான். இல்லை நான் பார்த்தேன்டா, நீ ஸ்மைல் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட போகிறான். இல்லை நான் பண்ணலை ஜங்குக் அப்படின்றான். இல்லை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜங்குக் இப்படி கேட்க டேக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் வந்துடுது, லைட்டாக சிரிக்கிறான். இப்போ ஜங்குக் என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு கத்துறான். இப்போது ஜங்குக்கை பார்த்துட்டு தான் கத்தாத வெளில கேட்டால் என்ன நினைப்பாங்க, யாராச்சும் ஏதாச்சும் நினைப்பாங்க ஜங்குக்கா அப்படின்ட்டு சொல்கிறான். யார் என்ன நினச்சா என்ன, என் பொண்டாட்டி என்னை பார்த்து சிரிச்சிட்டா, எனக்கு அது போதும் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். உடனே ஜங்குக் விடு ஜங்குக் விடு, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விட்றான். இப்போது ஜங்குக் தான் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன பண்ணுற ஜங்குக், என்ன பண்ணுற, விடு கிஸ் பண்ணாத அப்படின்னு கத்துறான். ஏன் பொண்டாட்டி என்ன கிஸ் பண்ணுவோம், யார் கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். டேவா அடிச்சுக்கிட்டே இருக்கான். போதும் விடு ஜங்குக், யாராச்சும் தப்பாக நினைக்க போகிறாங்க, வெளியில் சவுண்ட் கேட்கும் அப்படின்னு கத்துறான். நீ கத்தனாலும் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு ஜங்குக் டேவை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறான், கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ ஜங்குக் தான் பொண்டாட்டி வாங்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். என்ன ஜங்குக் அப்படின்றான். ரொம்ப டேஸ் ஆச்சுடா, ப்ளீஸ்டா ஒன் டைம் பண்ணுமாடா. எனக்கு ஒன்று பார்க்கும்போதெல்லாம் பண்ணணும்னு தோணும். பட் நீ என் மேலே எவ்வளோ கோபமாக இருந்தியா, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடா. நானும் உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். முறைச்சி பார்க்குறான். ப்ளீஸ்டா தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்லடா, ப்ளீஸ்டா நான் ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கல ஜங்குக் அப்படின்ட்டு சொல்கிறான். அதெல்லாம் பண்ணிப்பேன், என் பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். டேக்கும் சிரிப்பு வந்துடுச்சு. அப்போ ஓகே தானே என் சிரிச்சிட்டான். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை பெட்டில் புஷ் பண்ணுறான். ஜங்குக் என்ன பண்ண போறடா அப்படின்றான். இப்போது ஜங்குக்கும் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக் அப்படியே டேவோட மேலே வந்துடுறான். அப்படியே ரெண்டு பக்கமும் அவனோட லெக்கை போட்டு ஜங்குக் டேவோட மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போது தான் பொறுக்கி என்னடா பண்ணுற, யாராவது வந்துட போகிறாங்க ஜங்குக், என்ன பண்ணுற ஜங்குக் நீனு அப்படின்றான். ஜங்குக் இது எதையுமே காதில் வாங்கல. அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஏய் பண்ணாதடா, வீட்டில் வேற உன்னோட தங்கச்சி இருக்கா, இந்த மாதிரி பண்ணாதடா அப்படின்னு அடிக்கிறான். இருக்கட்டும்டா போடா, நான் இவ்வளோ ரொம்ப டேஸ் கழிச்சு என் பொண்டாட்டி எப்போ தான் எத்தனை போகிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் தயாங் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஸ்டார்ட் பண்ணுறான். தயாங் கத்திக்கிட்டே இருக்கான். ஓகேடா, ஹாப்பி என்டிங்டா. நான் இந்த ஸ்டோரியை இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. யாராருக்கெல்லாம் இந்த ஸ்டோரி பிடிச்சிது, யாராருக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு பர்சனலாக எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குது ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி மொக்கையாக கூட இருக்கலாம், ஏன்னா எப்படின்னு தெரியல. பட் இது எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்டோரி. ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஸ்டோரி இப்போ ரெடி பண்ணல, இது என்னோடய லைஃப்லேருந்து அப்போலேருந்து இப்படிலாம் கொண்டு வரணும்னு ஒரு திங்கிங் என்னோடய ஸ்டோரியாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு இதுக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் இது வந்து நான் தம்ப்லைனே வந்து வேறு சேனலில் போடுறதுக்கு எப்பயோ ரெடி பண்ணது. நிறைய பேர் என்கிட்ட டே வந்து டாப்பா அப்படின்லாம் கேட்டிங்க. டே டாப் வச்சு எனக்கு அந்தளவுக்கு வரமாட்டேங்குதுடா. எனக்கு ஃபஸ்ட்டு டே குக்கே வரமாட்டேங்குது, இல்லை டே டாப்பு எங்கே அவ்வளோவா வரமாட்டேங்குதுடா. இருந்தாலும் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஜங்குக்கு டே குக் கேட்டவங்க எல்லாருக்குமா இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பார்த்துட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு டே குக் போடுவேன். ஏன்னா எனக்கு டே குக்கு அந்தளவுக்கு வியூஸ் வரமாட்டேங்குது. ஜி குக்கு கிடைக்கிற வரவேற்பு எனக்கு டே குக் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் அவ்வளோவா டே குக் எடுக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் நெக்ஸ்ட்டு டே குக்கெலாம் ட்ரை பண்ணுவேன். ஸோ எனக்கு மறக்காமல் இதுக்கு கமெண்ட் பண்ணுறேங்க. பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்டிருக்கோம். நான் வேறு ரெக்கார்ட் பண்ணும்போது நாய் வேறு கத்துச்சு, கட் பண்ணி பண்ணேன். வெளியில் டிவி ஓடிச்சு, செம்ம சவுண்டு. பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸ் தான். இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணணுன்னு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ விட்டால் அகைன் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்காது, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்டிருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. நான் ஜி குக் போட்டேன்டா லாஸ்ட்டாக, அது வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க, வார்னிங் கொடுத்தாங்க. அகைனும் நான் போட்டேன், திருப்பி ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோலாம் தூக்கிட்டாங்க. 1 வீக் வந்து சேனலில் போஸ்ட்டு கூட போட முடியாது. ஸோ என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியல. என்னோட அங்கே இருக்க சப்ஸ்கிரைபர் இங்கே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிங்க. ஸோ அந்த வீடியோ தூக்கிட்டாங்க. இனிமேல் நான் அந்த சேனலில் கொஞ்சம் டேஸ்க்கு வர மாட்டேன், வீடியோஸ் போட மாட்டேன். இந்த சேனலில் மட்டும்தான் போடுவேன். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அந்தளவுக்குலாம் கிடையாது, எனக்கும் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்குறீங்க. அந்தளவுக்குலாம் நான் பேசுகிறதே கிடையாது. என்னை போய் இப்படிலாம் பண்ணுறீங்க, தாங்க முடியலடா. நானும் சரி என்னடான்ட்டு அகைன் கட் பண்ணி கொஞ்சம் போட்டேன், அப்பயும் தூக்கிட்டீங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா. ரொம்ப ஆசையாக போட்டேன்டா. ஆனால் அது என்னதான் தெரியல, நிறைய கமெண்ட்லாம் பண்ணிங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் தூக்கிட்டாங்க. போங்க, போனது போட்டோன்னு விட்டேன். இந்த வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்புறம் லாஸ்ட்டில் போட்ட ஜி குக் வீடியோ வந்து அது என்னோடது கிடையாது, அம்மு அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க தான் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே தேங்க்ஸ்டா அம்மு, எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ எப்படி என்னோடய வீடியோ பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்ல. ஸோ தேங்க்ஸ்டா. அப்புறம் அவங்க சேனலுக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட வீடியோஸ்லாம் நல்லாவே இருக்கும். அவங்க வைன் கேரக்டர் வச்சு தான் போடுறாங்க, நல்லாயிருக்கும். அம்மு எடிட்ஸ் அவங்க சேனலு. நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் கூட அவங்க போட்ட வீடியோவிலே லிங்க் கொடுத்துருப்பேன், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க சேனலுக்கும் எல்லோரும். ஓகேடா, பாய், தேங்க்ஸ் எல்லாருக்கும், பார்த்து எல்லாருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய். ரொம்பவே ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், நிறையா பேசி வச்சுட்டேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்டா.